வணக்கம் மக்களே, இது நம்ம நம்பர்ஸ். இன்னைக்கு நம்ம ரிட்டர்ன் ஆஃப் மவுண்ட் வாசெக்டோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு பாருங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்திருப்போம்னா, ஒரு வழியா இந்த சதனஜுக்கும் மவுண்ட் வாவுக்குமான கான்ஃபரன்ஸ் முடிஞ்சு அதுல நம்ம மவுண்ட் வாசெக்ட் ஜெயிச்சு, அதாவது நம்ம சிங்மிங் தன்னந்தனியா போய் எல்லா செகண்ட் கிளாஸ் டிசிபிள்ஸையும் தோக்கடிச்சு, முக்கியமா நம்ம ஜின்னை தோக்கடிச்சு ஒரு வழியா அந்த மவுண்ட் வா சதனஜ் கான்ஃபரன்ஸை வந்து முடிச்சு வச்சுட்டான். சோ அப்படி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்கல்ல. அப்ப நம்ம தேர்ட் கிளாஸ் டிசிபிள்ஸ் எல்லாத்தையும் போய் ட்ரெயின் பண்ண சொல்லுவான். அப்ப நம்ம பேக்சுன் நம்ம சிங்மிங்க பாக்குறதுக்காக வந்திருப்பான். சோ இதோட தான் நம்ம போன சாப்டர்ஸை எண்ட் பண்ணிருப்போம். இப்ப இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம். இப்ப நம்ம சிங்மிங்க பார்க்க வந்த நம்ம பேக்சுன் இருக்கான்ல, நம்ம சிங்மிங்க திரும்பியும் காட்டுக்குள்ள ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவான். கூட்டிட்டு போனோடனே நம்ம சிங்மிங் கேட்பான், எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஒருவேளை என்னை திரும்பி அட்டாக் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பானா. உடனே நம்ம பேக்சுன் யோசிச்சுட்டு, என்னால அது முடியுமா அப்படின்னு யோசிச்சு பார்ப்பான். இல்ல நான் உன்னோட ஃபைட்டை பார்த்தேன். நீ ஜின்னுக்கு எதிரான ஃபைட்டுல ரொம்ப ரொம்ப சூப்பரா சண்டை போட்ட, ரொம்ப ரொம்ப ஓவர்வெல்மிங்கா விக்டரியை உனக்கு எடுத்துட்டு வந்த. அதை பார்த்த உடனே எல்லா சீனியர்ஸ்க்குமே ஒன்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. இப்ப எல்லாருக்குமே அந்த ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கும். அப்ப எனக்கு இருந்த ஃபீலிங்ஸ் இப்ப எல்லாருக்குமே வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். நீங்க என்னதான் சொல்ல வரீங்க, முதல்ல அதை சொல்லுங்கன்னு சொன்ன உடனே எனக்கு ஸ்ட்ராங்கா மாறணும், அவ்வளவுதான். நான் இப்ப சீனியர் ஜூனியர் அந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்தாலும் கூட உண்மையாவே எனக்கு ஸ்ட்ராங்கா மாறணும், அதுதான் என்னோட ஆசையே. ஒருவேளை நான் இப்படியே இருந்தேன்னா என்னோட ஜூனியர்ஸே என்னை தாண்டிடுவாங்களோ அப்படின்னு எனக்குள்ள ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னோட சீனியர்ஸோட டீச்சிங்ஸ் மேல எனக்கு நம்பிக்கை இல்லாமலாம் இல்ல. இருந்தாலும் உன்கிட்ட இருந்து கத்துக்கிட்டா என்னால இன்னும் ஸ்ட்ராங்கா மாற முடியுமோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லுவாரு. இதை சொன்ன உடனே நம்ம சிங்மிங் கேட்பான், அப்ப நீங்க எல்லாருமே என்கிட்ட இருந்து கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஆமான்னு சொன்ன உடனே, நான் ஏன் அதை பண்ணணும்? எனக்கு அது அதிகமான வேலை. அது மட்டும் இல்லாம உங்கள்கிட்ட சொல்லி தரதுனால எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? நான் ஏன் உங்களுக்கு சொல்லி தரணும்? இது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு விஷயமும் இருக்கு. நான் ஏற்கனவே தேர்ட் கிளாஸ் டிசிபிள்ஸ்க்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கிறப்ப நான் உங்களுக்கு சொல்லி தரதுக்கு எனக்கு நேரம்லாம் கிடையாதுன்றவான். உடனே நம்ம பேக்சுன் யோசிச்சு பார்த்துட்டு, அப்படின்னா நீ தேர்ட் கிளாஸ் டிசிபிள்ஸ்க்கு சொல்லி தர தேவையில்லையே, அவங்களுக்கு சொல்லி தரதுனால மட்டும் உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இதை கேட்ட உடனே நம்ம சிங்மிங் சொல்லுவான், எனக்கே யாருக்கு தெரியும், எனக்கே தெரியாது அப்படின்றவான். இப்ப நம்ம பேக்சுன் யோசிப்பான், இவன் எங்களுக்கு சொல்லித்தர முடியாதுன்றான், ஆனா தேர்ட் கிளாஸ் டிசிபிளுக்கு சொல்லித்தரேன்றான். அவங்களுமே இவனோட சீனியர் பிரதர்ஸ் தான். அவங்களுக்கு சொல்லித்தர முடியும், எங்களுக்கு சொல்லித்தர முடியாது. இப்பதான் புரிய வருது இவன் என்ன பேசுறான்னு. அப்படின்னா எங்களையும் உனக்கு கீழே வரணும்னு சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். சே சீனியர் பிரதர், நீங்க இப்பெல்லாம் சொல்றீங்க பாத்தீங்களா, நான் ஒன்னும் அவ்வளவு மோசமான ஆள்லாம் கிடையாது, நான் அப்படி ஒரு வார்த்தையே விடலையே அப்படின்றவான். உடனே நம்ம பேக்சுன்னு சொல்லுவான், மவுண்ட் வாசெக்டுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் இருக்கு, அதை எப்படி நம்மளால மீற முடியும்னு. சீனியர் பிரதர், நீங்க எப்பயாவது தேர்ட் கிளாஸ் டிசிபிள்ஸ் எல்லாம் எப்படி ட்ரெயின் ஆவாங்கன்னு பாத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்பான். இப்ப நம்ம பேக்சுன் யோசிச்சு பாப்பான், ஆமா அதை நான் பாத்திருக்கேன், எல்லாருமே தவழ்ந்து தவழ்ந்து தான் ரிட்டர்ன் வருவானுங்க இப்படின்னு நம்ம பேக்சுன் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது நம்ம சிங்மிங் சொல்லுவான், இப்ப சொல்லுங்க, நீங்க எல்லாருமே எங்களோட சீனியர்ஸ், என்னால உங்களை அப்படி ட்ரீட் பண்ண முடியுமா? ஒருவேளை நான் உங்களை அடிச்சு சாரி ஒருவேளை உங்களை நான் பேசி சமாதானப்படுத்தி அந்த மாதிரி ட்ரைனிங் எல்லாம் ஒத்துக்கிட்டாலும் கூட அதுக்கப்புறம் நம்ம எல்டர்ஸ் நம்மளோட மத்த சீனியர்ஸும் சும்மா இருப்பாங்களா? அவங்க எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்பான். இப்பதான் நம்ம பேக்சுனுக்கு புரிய வரும், நம்ம சிங்மிங் எதுக்காக இந்த ட்ரைனிங் வேணான்னு சொல்றான்னு. சோ அவனால அதை பண்ண முடியும், ஆனா அது எக்ஸ்ட்ரா வேலைன்னு நினைக்கல. அதுக்கு பதிலா இதுல ஒரு சில பிரச்சனைகள் இருக்குன்னு அவன் நினைக்கிறான். இருந்தாலும் மத்த தேர்ட் கிளாஸ் டிசிபிள்ஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறிட்டாங்க. இது எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குற நம்ம பேக்சுன் என்ன யோசிப்பானா, எப்பயுமே ஒரு டீச்சிங்க கத்துக்கணும்னா யாரும் பெரிய ஆளு சின்ன ஆளுனா கிடையாது. இந்த ட்ரைனிங் நடக்கிற வரைக்கும் நான் எப்பயுமே உன்னை மாஸ்டரா மட்டும் தான் ட்ரீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவான். உடனே நம்ம சிங்மிங் நிறுத்தி, இருங்க, நீங்க அப்ப இந்த ட்ரைனிங் நடக்கும்போது மட்டும்தான் என்னைய மாஸ்டரா ட்ரீட் பண்ணுவீங்க, அப்ப இந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு போயிட்டு என்னைய கண்ணா பின்னான்னு திட்டுவீங்க, அப்ப நான் அதை வாங்கிக்கணும், என்னால உங்களை எதிர்த்து பேச முடியாது. நீங்க ஒருவேளை எனக்கு கீழே வரப்போறீங்கன்னா அதை மொத்த வாழ்க்கைக்கும் செய்யுங்க, வெறுமனேன்னு இந்த ட்ரைனிங்க்கு மட்டும் செய்யாதீங்கன்றவா. இப்ப நம்ம சிங்மிங்க யோசிச்சு பாப்பாரு நம்ம பேக்சுன். அதுவும் முக்கியமா நம்ம சிங்மிங்கோட அந்த ஃபைனல் அட்டாக், பிளம் பிளாசத்தை கிரியேட் பண்ண அந்த ஒரு அட்டாக்கை யோசிச்சு பார்த்த உடனே, இல்ல வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு, சரி இனிமேல் நீ என்னோட ஜூனியர் கிடையாது, நான் உன்னோட சீனியர் கிடையாது, இந்த செட்டில் இருக்கிற எந்த ஒரு செகண்ட் கிளாஸ் டிசிபிள்ஸும் உனக்கு எதிரா அவங்களோட ரேங்கை யூஸ் பண்ணி உன்கிட்ட பிரச்சனை பண்ணவே மாட்டாங்க, இத என்னோட பேரை வச்சே நான் சத்தியம் பண்றேன்னு சொல்லிடுவான். மாட்னியா சீனியர் பிரதர் அப்படின்னு நம்ம சிங்மிங் யோசிச்சுக்கிடுவான். ஸோ நம்ம சிங்மிங் பிளான் பண்ணது இதுதான். இப்போ எல்லா தேர்ட் கிளாஸ் டிசிபிள்ஸும் வெளில ட்ரைனிங்காக வரும்போது அந்த இடத்துல அவங்களோட சீனியர் பிரதர்ஸான செகண்ட் கிளாஸ் டிசிபிள்ஸும் நிற்பாங்க. இவங்கெல்லாம் இங்க என்ன பண்றாங்க அப்படின்னோடனே நம்ம சிங்மிங் வந்துருவான். எல்லாரும் வந்துட்டீங்களா ஒரு வழியா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்ப நம்ம உஞ்சான் கேட்பான்,
இவங்களாம் எதுக்காக இங்க வந்திருக்காங்க அப்படின்னு. உடனே நம்ம சிங்மே என்ன சொல்லுவானா, நீங்க எல்லாரும் ரொம்ப பாடுபடுறீங்கன்னு எனக்கு தெரியும். இப்ப இந்த உலகத்தையே நான் ஈக்குவலா மாத்த போறேன். உங்க கூட சேர்ந்து ட்ரைனிங் பண்றதுக்கு இந்த ஈக்குவலான உலகத்துல இன்னொருத்தவங்களும் வந்திருக்காங்க. இவங்க எல்லாரும் அவங்களாவே இங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவா. நீங்க எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த ட்ரைனிங்கை நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன். ட்ரைனிங்னு ஒன்று நடக்குதுன்னா அது ரிலாக்ஸிங்கா இருந்துச்சுன்னா அது அவ்வளோ நல்லா இருக்காது. ஏதாவது ஒரு ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எல்லாரும் என்னைய கரிச்சு கொட்டி நீங்களே உங்க சாப்பாடை எடுத்து சாப்பிட முடியாத அளவுக்குள்ள நிலைமையில நீங்க இருந்தா மட்டும்தான் அது உண்மையான ட்ரைனிங்கா மாறும். அப்படி ஒரு ட்ரைனிங்கை நீங்க பண்ணா மட்டும்தான் உங்களால ஸ்ட்ராங்கா மாற முடியும். நீங்க என்னை ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க ஸ்ட்ராங்கா மாறுவீங்கன்னு சொல்லுவான். எல்லா செகண்ட் கிளாஸ் டிசபிள்ஸுமே ஓகேன்னு கத்துவானுங்க. ஸோ இப்ப எல்லாருக்கும் பேசிக்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லிடுவான். உடனே மிச்சம் இருக்கிற தேர்ட் கிளாஸ் டிசபிள்ஸை பார்த்து ஒன்று சொல்லுவான். என்ன சீனியர்ஸ், நீங்க எல்லாரும் நின்றுகிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு நான் எப்படி பேசிக்ஸை சொல்லி கொடுத்தேனோ அதே மாதிரி செகண்ட் கிளாஸ் டிசபிள்ஸ்க்கும் சொல்லி தர வேணாமா அப்படின்னு கேட்பான். கேட்ட உடனே அவனுங்க எல்லாரும் ஹாரர் மூவில சட்டுன்னு திரும்பி பார்ப்பாங்கல்ல, சடார்னு திரும்பி பார்த்து அப்படியே சிரிப்பானுங்களே, அந்த மாதிரி திரும்பி பார்த்து அப்படியா இதோ வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போய் நல்லா கை அதாவது கல்லு இருக்கிற பேகா தூக்கிட்டு வருவானுங்க. நம்ம சீங்மிங்க ஆரம்பத்துல எப்படி ட்ரைனிங் கொடுத்தானோ அதே ட்ரைனிங்கை இப்ப செகண்ட் கிளாஸ் டிசபிள்ஸ்க்கும் கொடுக்க போறானுங்க. ஸோ எல்லாரும் அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்கும்போது நம்ம சியோல் மட்டும் வந்துட்டு நீ எனக்கு சொல்லிக் கொடுன்னு கேட்கும். ஏன் என்கிட்ட வரீங்க, அந்த பக்கம் யார்ட்டையாவது போங்கன்னு சொல்லும்போது இல்ல யாருமே எனக்கு சொல்லித்தர மாட்டாங்க, நீயே எனக்கு சொல்லிக் கொடுன்னு சொல்லிடும். நம்ம சியோல் பக்கம் யாருமே வரமாட்டானுங்க. ஸோ அதனாலதான் அது மட்டும் தனியா நிற்கும். உடனே நம்ம சீங்மிங்கும் என்கிட்ட நீங்க வந்தீங்கன்னா நீங்க அம்மான்னு கத்துனாலும் சரி அம்மாச்சின்னு கத்துனாலும் சரி நான் விடவே மாட்டேன்ருவான். அதுதான் எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிடும். எது அம்மாச்சியை அவங்க கூப்பிடுறதா? சே, இந்த பொண்ணு வேற எப்ப பார்த்தாலும் வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கு. சரி சரி நான் உங்களுக்கு கத்து தரேன் அப்படின்னு சொல்லிடுவான். அப்ப நம்ம சியோல் கேட்கும், நான் உன்னோட ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ணேன்னா என்னோட ஸ்வாட்ல இருந்தும் அந்த பிளம் பிளாசத்தை கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு. உடனே நம்ம சிங்மிங் யோசிச்சுட்டு சே இந்த பொண்ணு திரும்பியும் வேற பேச ஆரம்பிச்சிருச்சா, சரி சரி ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்து சொல்லுவான். நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்த முக்கியமா புரிஞ்சுக்கணும். இந்த பிளம் பிளாசத்தை உருவாக்குறதுன்றது உங்களோட கோலா இருக்கக்கூடாது. அந்த ஸ்வாட் டெக்னிக்கை கம்ப்ளீட் பண்றது தான் உங்களோட கோலா இருக்கணும். நீங்க பிளம் பிளாசத்தை உருவாக்குறதுன்றது அந்த ப்ராசஸோட ஒரு பகுதி மட்டும்தான். நீங்க அந்த மொத்த டெக்னிக்கையுமே கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்பா. ஸோ இப்போ இதை தான் எல்லாருமே பண்ணி ஆகணும். நம்ம சீங்மிங்கு தனியாலா இருந்தான் போன லைஃப்ல. அந்த காரணத்தினால தான் அவன் சாகும்போது கூட தனியா சாக வேண்டியதா இருந்துச்சு. அவன் கூட உயிரோட இருந்தவங்க யாருமே இல்லாம இருந்தாங்க. ஆனா இப்ப எல்லாரையும் தன்னை மாதிரியே மாத்தணும்னு ஆசைப்படுறான். ஸோ இப்படி மாத்தினா மட்டும்தான் கண்டிப்பா இவங்க எல்லாருமே ஒரு நாள் ஜியாங்கோவை எதிர்த்து நிப்பாங்க. அப்ப இந்த மவுண்ட் வாசெக்டை எதிர்க்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவான். இவங்க எல்லாரும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறத மேல இருந்து நம்ம உன்குமும் பாத்துக்கிட்டு இருப்பாரு. நம்ம உன்கும் யோசிப்பாரு, செகண்ட் கிளாஸ் டிசிபிள்ஸ் கூட இப்ப இவன் கீழே வந்துட்டாங்களா அப்படின்னு. ஸோ நம்ம உன்கும் போய் இந்த ட்ரைனிங் பத்தி எல்லாம் செக்ட் லீடர்கிட்ட சொல்லியிருக்காரு இதுக்கப்புறம். அப்ப நம்ம செக்ட் லீடர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அவனை அப்படியே விட்டுரு, அவனை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒருவேளை நம்ம போய் ஏதாவது பண்ணோம்னா அப்ப இன்னும் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவன் ரிசல்ட்ஸை கொடுக்குறான், ஸோ அவனை நம்பிதான் ஆகணும். நம்ம அவனுங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், இல்லைன்னா விலகி இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லிடுவாரு. ஸோ நம்ம சிங்மிங்கை பத்தி நம்ம உன்குமும் யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. அவனும் மவுண்ட்வாவோட ஒரு டிசிபிள் தான். அப்படி இருக்கிறப்ப அவன் எங்கேயுமே மாறி போயிட மாட்டான், அவன் தப்ப கொண்டு வர மாட்டான், அவனும் கண்டிப்பா எல்லாத்துக்கும் சரியாதான் பண்ணுவான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. இப்ப நம்ம உன்குமுக்கும் ஒரு ஆசை இருக்கும், மேபி நானும் போய் அவன் கிட்ட இதெல்லாம் கத்துக்கலாமா அப்படின்னு யோசிப்பாரா. அங்க இருந்து ஒரு சவுண்ட் கேட்கும், எவனாவது மட்டும் முதுக நேரா வைக்காம வளைஞ்சு இருந்தீங்க, உங்க முதுக எல்லாத்தையும் பின்னாடி வளைச்சிட வேண்டாம், ஒழுங்கா நில்லுங்கடா அப்படின்னு. இதை கேட்ட உடனே இல்ல நம்ம போயிருவோம் அப்படின்னு நம்ம உன்கும் அங்க இருந்து போயிருவாரு. இப்ப நம்ம சீங்மிங் யோசிக்கிறது என்னன்னா, இவங்க எல்லாருமே ஒரு ப்ராப்ளம இப்ப ஓரளவு வந்து தாண்டிட்டாங்க. சதன் எட்ஜ்ன்றது வெறும் ஒரு சின்ன ப்ராப்ளம் மட்டும்தான். இனிமேல் போக போக நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸை பார்க்க இவங்க நிறைய பேரை ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். மொத்த ஜியாங்கோயுமே இவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஆனா இவங்க எல்லாரையும் பொறுமையா வழிநடத்தி கொண்டு போறது மட்டும்தான் இப்ப இவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி. நம்ம சிங்மிங் யோசிப்பான், மேபி இப்படிதான் ஒரு லீடரா இருந்து நான் ஃபீல் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன், இப்பதான் உண்மையிலே ஒரு லீடரா எனக்கே தோணுது அப்படின்பா. இதே மாதிரி அவன் ஒருவேளை அவனோட போன லைஃப்ல ஃபீல் பண்ணியிருந்தா எல்லாத்தையும் மாத்திருக்க முடியுமான்னு யோசிப்பான். ஆனா இனிமேல் அதை பத்தி யோசிச்சு கவலைப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. இப்ப என்ன இருக்கோ அதை மட்டும் தான் அவன் பார்த்தாகணும். சோ இப்ப இருக்கிற இந்த செக்டை இன்னும் ஒரு நல்ல ஃபியூச்சருக்கு அவன் கொண்டு போகணும்னு நினைக்கிறான். ஒரு நாள் மவுண்ட்வா செக்ட் இந்த ஒரு உலகத்தை பாக்குறதுக்காக போகும்போது அப்ப மவுண்ட்வா செக்ட் ஜியாங்குவை ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும், அதோட ஹார்ஷ் ரியாலிட்டிஸை ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்ப இவங்க எல்லா டிசிபிள்ஸும் மவுண்ட்வா செக்டை நம்பி இருக்காங்களா இல்ல என்ன நம்பி இருக்காங்களான்னு எனக்கு தெரியாது. அப்படி ஒரு சூழ்நிலை வருதுன்னா அதுக்கேத்த மாதிரி நான் என்னையும் ஸ்ட்ராங்கா மாத்தணும். பிளம் பிளாசம் ஸ்வாட் செயின்ட் எந்த லெவல்ல இருந்தானோ அதை விட பவர்ஃபுல்லா மாறணும்.
ஹெவன்லி டீமனே என்ன லெவல்ல இருந்தானோ அவனை விட இன்னும் பவர்ஃபுல்லா மாறணும். அப்படி மாறினா மட்டும்தான் என்னால இவங்க எல்லாரையும் காப்பாற்ற முடியும் நம்ம சிங்மிங் யோசிப்பான். இப்ப பக்கத்துல இருந்து அவங்க அண்ணனோட குரல் கேட்கும். உன்னோட பிளம்ஸ் எல்லாமே மலர்ந்துருச்சுன்னு நினைக்கிறியா அப்படின்னு. உடனே நம்ம சிங்மிங் திரும்பி பார்த்துட்டு, இல்ல, ஆனா அதுக்கான நாள்கள் சீக்கிரமாவே வரும். ஒரு நாள் கண்டிப்பா என்னோட பிளம்ஸும் இந்த மாதிரி ப்ளூம் ஆகும். அதுவும் என்னோட ஸ்வாடோட டிப்ல இருந்து. அன்னைக்கு இந்த மொத்த உலகத்திலையுமே என்னோட ஸ்வாடோட டிப்ல இருந்து வந்த பிளம் பிளாசத்தை பத்தி தான் பேசுவாங்கன்னு சொல்லுவான். கவலைப்படாதீங்க சீனியர் பிரதர், நீங்க யாருன்னு என்னை நினைச்சீங்க? நான் சிங்மிங், எதையும் விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். இதே மாதிரி இவங்களோட வாழ்க்கை போக ஆரம்பிச்சு பருவங்கள் மாற ஆரம்பிச்சிச்சு. பருவங்கள் மாற மாற காலங்களும் போக ஆரம்பிச்சிச்சு. இந்த காலச்சக்கரம் உருண்டோடி கொஞ்ச நாட்கள் கழிச்சு இப்ப கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப ஏதோ ஒரு நாள்ல இந்த மவுண்ட் வாசெக்ட தேடி ஒரு பையன் இந்த மவுண்ட் வாசெக்ட் மேல ஏறி வந்துகிட்டு இருக்கான். அதோட இடத்துல அந்த இடம் இருக்குல்ல, அந்த மலையில அதை ஏறி வந்துட்டு அவன் மவுண்ட் வாசெக்ட பார்த்தோன்னே, இதுதான் மவுண்ட் வாசெக்டா, இப்பதான் எனக்கு புரிய வருது மெயின் செக்ட் எவ்வளோ ஒரு பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லுவான். ஸோ சொல்லிட்டு எங்க அப்பாவோட இந்த ஜட்ஜ்மெண்ட் மட்டும் தப்பாயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் கதவை தட்டுவான். யாருமே வரமாட்டாங்க. திரும்பி அவன் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தோடனே ஃபர்ஸ்ட் வெளில வருது யாருன்னா நம்ம பேக்சாங் தான். நம்ம பேக்சாங் வந்துட்டு யாருன்னு கேட்ட உடனே, நான் இந்த மாதிரி மவுண்ட் வாசெக்டோட செக்ட் லீடரை பாக்குறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லுவான். இல்ல இன்னைக்கு அவுட் சைடர்ஸ் யாரும் நாங்க அக்செப்ட் பண்றது கிடையாது, நீங்க நாளைக்கு வாங்கன்னு சொன்ன உடனே அந்த சின்ன பையனும் யோசிப்பான், ஐயோ நாளைக்குமா? இல்ல வர முடியாது, நான் ஒன்னும் வெளியால் கிடையாது, நீங்க அவுட் சைடர்னு என்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் வேற யாரும் கிடையாது, நான் ஹுவா ஷாடோ செக்டை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிடுவான். ஸோ இந்த ஹுவா ஷாடோ செக்ட்ன்றது என்னன்னா மவுண்ட் வாசெக்டோட எக்ஸ்டர்னல் செக்ட்னு சொல்லலாம். ஸோ அந்த செக்டை சேர்ந்தவன் தான் இவன். ஒரு எமர்ஜென்சிக்காக உதவி கேட்டு செக்ட் லீடரை பாக்குறதுக்காக வந்திருக்கான். ஸோ இவனை உள்ள கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் இவன் கிட்ட ஃபர்ஸ்ட் வந்து பேசுறது நம்ம ஹியூனியங் தான். உனக்கு ஏதாவது பணம் தேவைப்படுதா? எவ்வளவு பணம் தேவைப்பட்டாலும் சொல்லு, உனக்கு கம்மியான வட்டிக்கு நான் பணம் தரேன் அப்படின்னு பாரு ஹியூனியங். உடனே அவனை பார்த்துட்டு நம்ம செக்ட் லீடர் யோசிப்பாரு, இவன் என்னைக்குதான் மாற போறானோ, 2 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி மாறினவன் இன்ன வரைக்கும் இப்படியே தான் இருக்கா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஸோ இப்போ நீ எதுக்காக வந்திருக்க அப்படின்னு அந்த சின்ன பையன் கிட்ட கேட்பாரு. முதல்ல அந்த சின்ன பையன் அவன் யாருன்றத சொல்லுவான். இவனோட பேரு வி சோஹெங், நம்ம வீன்னு இவனை கூப்பிடுவோம். ஸோ இந்த வி எதுக்காக இங்க வந்திருக்கானா, இந்த ஹுவா ஷாடோ செக்ட்னு இருக்குல்ல, அதுல ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சான். ஸோ அந்த பிரச்சனையை தடுக்கிறதுக்காக இவங்க அப்பா தான் போயிட்டு மவுண்ட் வா செக்ட்ல இருக்கிறவங்க யாரையாவது கூட்டிட்டு வான்னு சொல்லியிருக்காரு. அதுவும் முக்கியமா சுங் மியூங்க கூட்டிட்டு வான்னு சொல்லியிருக்காரு. சுங் மியூங்கா அப்படின்ற பேரை கேட்ட உடனே எல்லாருக்கும் அதிர்ச்சியா இருக்கும். ஏன் அப்படின்னா, இவன் எதுக்காக முதல்ல சுங் மியூங்க கூப்பிட வந்திருக்கான் தெரியுமா? மவுண்ட் வாவுக்கும் சதனஜுக்குமான கான்ஃபரன்ஸை தன்னந்தனியா நின்று காப்பாத்தி கொடுத்த ஹீரோ மவுண்ட் வா டிவைன் டிராகன் சுங் மியூங்க என் கூட கூட்டிட்டு போகாததுக்காக தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லுவான். ஸோ மவுண்ட் வா டிவைன் டிராகன் அப்படின்றது தான் இப்போ நம்ம சுங் மியூங்கோட டைட்டிலா இருக்கும். போன தடவை பிளம் பிளாசம் ஸ்வாட் செயின்டா இருந்துச்சா போன லைஃப்ல, இந்த லைஃப்ல இவனோட பேரு மவுண்ட் வா டிவைன் டிராகன். உங்களுக்கு அந்த பேர் பிடிச்சிருக்கா இல்ல இந்த பேர் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. பிளம் பிளாசம் ஸ்வாட் செயின்ட்ன்ற பேர் நல்லா இருக்கா இல்ல மவுண்ட் வா டிவைன் டிராகன் அப்படின்ற பேர் நல்லா இருக்கான்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்ப எதுக்காக நீ இந்த மாதிரி கூப்பிடுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக்ட் லீடர் கேட்பாரு. முதல்ல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றத சொல்லு, அப்புறம் இது எல்லாத்தையும் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அவனும் பிரச்சனை என்னன்றத சொல்லுவான். ஆக்சுவலா இவங்க எல்லாரும் இருக்காங்களா இந்த ஹுவா ஷாடோ செக்ட், இந்த ஷாடோ செக்டுக்கு எதிர்த்தாப்புல பாத் அகாடமி அப்படின்னு ஒரு புது மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமி ஓபன் ஆயிருக்கான். இந்த அகாடமி உடாங் செக்டை சேர்ந்தது. சோ உடாங் செக்டோட ஒரு எக்ஸ்டர்னல் அகாடமி மாதிரி. இவனுங்க ஆரம்பத்துல இந்த நான்யாங்ல இந்த அகாடமியை ஓபன் பண்ணப்ப எந்த பிரச்சனையும் இல்லாம தான் இருந்துச்சான். ஆனா போக போக இவனுங்க ஆள் சேர்க்கிறேன்னு சொல்லி ஹுவா ஷாடோ செக்டை சேர்ந்த ஆட்களையே கூப்பிட ஆரம்பிச்சிட்டானுங்க. அதாவது அவனுங்களோட டிசிபிள்ஸையே இவனுங்க பக்கம் இழுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இதை பார்த்து பொறுக்க முடியாத நம்ம வியோட அப்பா நேரா அந்த பாத் அகாடமியோட அந்த லீடர் இருக்கான்ல, அவன் கூட போய் சண்டை போட்டிருக்காரு. ஆனா அந்த சண்டையில இவங்க அப்பா தோத்து போயிருக்காரு. சோ தோத்து போனதுக்கு அப்புறம் இவனுங்க என்ன சொல்லியிருக்கானுங்கன்னா, ஹுவா ஷாடோ செக்ட்னு ஒண்ணு அந்த நானியாங்கன்ற இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கானுங்களாம். சோ இந்த காரணத்தினால இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக தான் இப்ப இவங்க அப்பா சிங் இவங்க போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பையனை அனுப்பிச்சு வச்சிருக்காரு. சோ இவங்க பையனும் இங்க வந்திருக்கான். இப்போ உடனே நம்ம செக்ட் லீடர் யோசிப்பாரு, இது உண்மையிலே ஒரு முக்கியமான பிரச்சனை தான். ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ்டர்னல் செக்ட்னா என்னன்றதை நான் சொல்லிடுறேன். ஒரு செக்ட்ல படிக்கிற ஒரு டிசிபிள் இருப்பாங்கல்ல, அந்த டிசிபிள் தனியா போயிட்டு அவங்களுக்குன்னு ஒரு சின்ன செக்டை உருவாக்கி அந்த செக்டை அவங்க நடத்திட்டு வந்தாங்கன்னா அப்ப அது இந்த செக்டோட எக்ஸ்டர்னல் செக்டா இருக்கும். அதாவது மெயின் செக்டோட எக்ஸ்டர்னல் செக்டா இருக்கும். சோ அந்த மாதிரி நம்ம வியோட மூதாதையர்கள் யாரோ ஒருத்தர் இந்த மவுண்ட் வா செக்ட்ல அவங்களும் இங்க படிச்சிருப்பாங்க. சோ அப்புறம் அவங்க இங்க இருந்து வெளில போய் இந்த ஹுவா ஷாடோ செக்டை உருவாக்கி இருக்காங்க. சோ இப்படிதான் இவங்க எக்ஸ்டர்னல் செக்டா மாறி இருக்காங்க. இந்த எக்ஸ்டர்னல் செக்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதை மெயின் செக்ட் தான் பாத்துக்கணும்.
ஏன் அப்படின்னா ஒருவேளை இப்ப டிசிபிள்ஸா இருக்கிறவங்க யாராவது இனிமேல் வெளில போயிட்டு ஒரு செக்டை உருவாக்குனாங்கன்னா அப்ப அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாம போயிரும்ல. சோ அந்த காரணத்தினால நம்ம செக்ட் லீடர் இந்த பிரச்சனையை அப்படியே விட்டுற முடியாது. சோ அதனாலதான் அவர் இந்த பிரச்சனையை பத்தி கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் சிங்மிங்க கூட்டிட்டு போறது இந்த பிரச்சனைக்கு சரியா அப்படின்றது அவருக்கு அவரோட கேள்வியே. உடனே இந்த பையனும் சொல்லுவான், இல்ல இல்ல, எங்க அப்பா சிங்மிங்க தான் கூட்டிட்டு வரணும்னு சொன்னாரு. ஏன் அப்படின்னா தன்னோட இரு கரங்களால ஒரு ஹீரோ மாதிரி நின்னு ஒரு பெரிய அணையை உருவாக்கி இந்த சதனஜுக்கும் மவுண்ட் வாக்குமான கான்ஃபரன்ஸ தன்னந்தனியா நின்னு போராடி எல்லா சதனஜோட டிசிபிள்ஸையும் அங்கிருந்து ஓட விட்டாரே அந்த ஹீரோ சிங்மியூங், மவுண்ட்வாவோட டிவைன் டிராகன், அவரை கூப்பிடுறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு பெருமையோட சொல்லுவான். உடனே நம்ம செக்ட் லீடரும் யோசிப்பாரு, இப்படி பெருமையா சொல்ற அளவுக்கா நடந்துச்சு? இல்ல, இந்த மாதிரிதான் ஓரளவு நடந்துச்சு. இருந்தாலும் இந்த ஹீரோன்றதெல்லாம் கொஞ்சம் ஓவர் எக்ஸாகரேட்டடா இருக்கே, இதெல்லாம் எவன் பரப்புறானே தெரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. அவரும் இந்த இதெல்லாத்தையும் கேட்டுட்டு அந்த பையன் கிட்ட நான் உனக்கு ஒரு முடிவு சொல்றேன், நீ போய் வெளில வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிடுவாரு. அப்போ உடனே இந்த ஹியூனி அங்க பேசுவாரு, இதெல்லாம் சரியே வராது, நம்ம இப்பயே நம்மளோட டிசிபிள்ஸ் அனுப்பி அவனுங்க எல்லாரையும் கடிக்க விடணும் அப்படின்பா. கடிக்கவா? டேய், நீ 2 வருஷத்துல எப்பயாவது ஒரு தடவையாவது நார்மலா பேசியிருக்கியாடா? கடிக்கிறதுக்கு நம்ம டிசிபிள்ஸ் என்ன நாயாடா? என்னடா இது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. இருந்தாலும் நம்ம ஹியூன் சாங் சொல்றது என்னன்னா, இது அவ்வளவு ஈஸியா எடுத்துக்கிற பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா நம்ம எதிர்த்து நிக்க போறது உடாங் செக்டை. சோ உடாங் செக்டை எதிர்த்து நம்மளால சண்டை போட முடியுமான்றது ஒரு கேள்வி இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப நம்ம உண்ணாமும் ஒண்ணு சொல்லுவாரு. அப்படி பார்த்தா நம்ம 2 விஷயத்த முக்கியமா இப்ப புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. மொதல் விஷயம், நம்ம ஒருவேளை உடாங் செக்டை போய் எதிர்த்து நின்னோம்னா அப்ப மவுண்ட்வா செக்ட் உண்மையிலே இந்த ஜியாங்குள்ள ரிட்டர்ன் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றத பத்தி உலகத்துல இருக்கிற எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் 2வது விஷயம் என்னன்னா, நம்ம டிசிபிள்ஸால இந்த உடாங் செக்டை எதிர்த்து இந்த பிரச்சனையை முடிச்சு வைக்க முடியுமா அப்படின்றத பேசுவாரு. இப்ப நம்ம ஹியூன் சாங்கு, நீ சொல்றது கரெக்ட் தான், ஆனா நீ சொன்னத கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சு பாரு. இப்ப சியூமிங்க ரிலீஸ் பண்றதுக்கான நேரம் வந்துருச்சா இல்லையா அப்படின்றத பேசுவாரு. ஏன்னா இது ஒரு பெரிய பிரச்சனை. என்னதான் இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்காக இவங்க நினைச்சாலும் கூட அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு இவங்க இன்னொரு பிரச்சனையை அமுச்சு வைக்கிறாங்களோன்னு எல்லாருக்கும் தோண ஆரம்பிச்சிடும். அப்ப நம்ம செக்ட் லீடர் உன்கும பார்த்து நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்பாரு. உடனே நம்ம உன்கும் அமுச்சு வைங்கன்னு சொல்லிடுவாரு. என்னைக்கா இருந்தாலும் இந்த டெசிபிள்ஸ் எல்லாரும் ஒரு நாள் இந்த ஜியாங்குவா பார்க்க தான் போறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சியூமிங்னு ஒருத்தனை இந்த செக்டுக்குள்ளேயே போட்டு அடைச்சு வைக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா அது நம்மளால முடியாது. அது ஒரு இம்பாசிபிளான டாஸ்க். சோ அந்த காரணத்தினால அவனும் போயிட்டு இந்த உலகத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு நம்மளே தடையா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிடுவாரு. இப்ப நம்ம செக்ட் லீடரும், ஓஹோ, இதுவும் கரெக்டான ஒரு ஆன்சர் தான். இப்ப நம்ம சிங்மிங் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம உண்ணாம பார்த்து கேட்பாரு. உடனே உண்ணாம என்ன சொல்லுவாருன்னா, அவன் ஒரு ஐசோலேஷன் ட்ரைனிங்ல இருக்கான். இப்ப நான் ஊன் ஜாங்க இங்க கூப்பிட்டுருக்கேன், அவன் வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் பேசிக்கலாம்னு சொல்லுவாங்க. இப்ப ஜாங் கிட்டையும் சொல்லிடுவாங்க, நம்ம சிங்மிங் ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கு, நீ அவன் கிட்ட போய் எல்லாத்த பத்தியும் சொல்லி அவனை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லுவாரு. உடனே போறப்ப நம்ம விஐயும் கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. சோ விஐயும் கூப்பிட்டுக்கிட்டு நம்ம ஜாங்கு அந்த இடத்துக்கு போயிட்டு இருப்பான். அப்ப நம்ம வி நம்ம ஜாங்க பார்த்துட்டு யோசிப்பான், இவருக்கு ஒன்னும் அவ்வளவு வயசான மாதிரி தெரியல, ஆனாலும் இவரோட லெவல் ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ மெயின் செக்ட்ல இருக்கிறவங்க இப்படிதான் இருப்பாங்க போல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். போற வழியில நம்ம வி ஒரே ஒரு கேள்வி கேட்பான், சியூங்மிங் எப்படிப்பட்ட ஒரு ஆள் அப்படின்னு. ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னதான் இருந்தாலும் இந்த கான்ஃபரன்ஸை முடிச்சு வச்சிருந்தாலும் அந்த அதுக்கப்புறம் 2 வருஷத்துல எந்த விதமான ஒரு செயல்லையுமே இந்த சியூங்மிங் ஈடுபட்டிருக்க மாட்டான். வெறுமனே ட்ரைனிங் மட்டும் தான் பண்ணியிருப்பான். சோ அவனை பத்தி எதுவுமே அதுக்கப்புறம் நியூஸே இருக்காது. அதனாலேயே எல்லாருக்குமே கியூரியஸ் ஆக ஆரம்பிச்சிரும். மவுண்ட்வா டிவைன் டிராகன் ஒருத்தன் பேரை எல்லாரும் கேள்விப்பட்டிருக்காங்க, ஆனா அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியல. இதனாலேயே நிறைய ரூமர்ஸ் இவனை பத்தி பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, இவன் ஒரு நோபல் வாரியரா, இன்னொரு பக்கம் இவன் ஒரு ஸ்வாட்ஸ்மேனா இருந்து எல்லா மக்களையும் ப்ரொடெக்ட் பண்ணுவானா, அப்படி இப்படின்னு என்னென்னமோ ரூமர்ஸ் பரவுதான். இதெல்லாத்தையும் கேட்டுட்டு நம்ம ஜாங் கேட்பான், எந்த பைத்தியக்காரன்டா இந்த மாதிரி ரூமர்ஸ் எல்லாம் பரப்ப, ஐயோ சாரி இந்த மாதிரிலாம் ரூமர்ஸ் பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பொறுமையா கேட்பான். சோ ஃபர்ஸ்ட் உளறிட்டான் நம்ம ஜாங்கே, நான் தப்பா கேட்ட மாதிரி இருக்கே, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வியும் இதுக்காக பதில் சொல்லிட்டு வந்துருவான். இப்ப இவங்க எல்லாரும் அங்கே போன உடனே இவங்க போற அந்த இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா பிளம் பிளாசம் கேவன். ஐசோலேட்டட் ட்ரைனிங்க எடுக்கணும்னு நினைக்கிற எந்த ஒரு டிசிபிள்ஸா இருந்தாலும் அவங்க இந்த கேவனுக்கு தான் வருவாங்க. சோ அந்த காரணத்தினாலதான் இந்த ஒரு கேவனுக்கு நம்ம ஜாங்கு இந்த வியை கூட்டிட்டு வந்திருக்கான். சோ உடனே இந்த வியும் யோசிச்சுட்டு, ஓ இங்கதான் அந்த ஹீரோ இருக்காரா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பான். ஆமான்னு நினைக்கிறேன், சரி இரு நான் போய் அவன் இருக்கானான்னு போய் கூப்பிட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவான். சொல்லிட்டு பக்கத்துல போயிட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, சுங்மியூங் நீ இருக்கியா, உனக்கு கேட்டுச்சா அப்படின்பாரு. உடனே என்ன பண்றாரு இவர் சொன்னது எனக்கு காதுலே விழல, இவர் என்ன பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவான். பார்த்தா இந்த ஜாங் உடனே,
அவனுக்கு கேட்கல போல, வா வா இங்க இருந்து போயிடலாம், அவன் ரொம்ப ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவாரு. பார்த்தா பின்னாடி இருந்து கல்லை உடச்சுக்கிட்டு ஒருத்தன் வெளில வருவான். ஸோ நம்ம சிங்மிங்குக்கு இந்த கதவை தட்டிட்டு வர்றது அந்த மாதிரி பழக்கமே கிடையாது. எதையாவது ஒன்று உடச்சிக்கிட்டு வெளில வர்றது மட்டும்தான் நம்ம சிங்மிங்கோட பழக்கமே. ஸோ வரது யாருன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நம்ம சிங்மிங் தான். நம்ம சிங்மிங்கை பார்த்துட்டு அவனோட அந்த ஒரு சில்லவுட்டை பார்த்த உடனே இந்த வி யோசிப்பான், ஓஹோ இவர் தானா அவரு, அந்த ஹீரோவா, செகண்ட் கிளாஸ் டிசிபிள்ஸ 10 பேரை தோக்கடிச்சு சதனஜி செக்டையே இங்கிருந்து ஓட விட்டாரு, அவரா இவரு, மவுண்ட்டுவா டிவைன் டிராகன், அவரை என் கண்ணால நான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பான். உடனே உள்ள இருந்து ஒரு குரல் கேட்கும், ச எதுக்குதான் நான் உள்ள போனேனே தெரியல, சும்மா சும்மா வெறும் இந்த கிரைன் பால்ஸே சாப்பிட வேண்டியதா இருக்கு, ஒரு மீட் இருக்கா, இனிமேல் எவன் சொன்னாலும் சரி இந்த ஐசோலேட்டட் ட்ரைனிங்க்கு நான் போகவே மாட்டேன்டா அப்படின்னு கத்திக்கிட்டே வெளில வருவான். நம்ம சிங்மிங்க பார்த்த உடனே நம்ம வி யோசிப்பான், இவரா டிவைன் டிராகன், இல்ல இருக்காதுன்னு நினைக்கிறேன், இவரா இருக்குமா என்ன அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஆக்சுவலா இந்த ஒரு சாப்டரோட சீசன் 1 எண்ட் ஆயிடுச்சு மக்களே, 72வது சாப்டர். ஸோ இதுக்கப்புறம் சீசன் 2 ஆரம்பிக்குது. இந்த சீசன் 2 ஆரம்பிக்கிறது இன்னொரு வீடியோலாம் போக வேணாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடுறேன். இது சீசன் 1ஓட எண்டு, அப்புறம் சீசன் 2ஓட பிகினிங். சீசன் 2 ஆரம்பிச்சோடனே ஃபர்ஸ்ட் என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம வி என்ன யோசிப்பானா, யார் இவரு, இவர் எங்க இருந்து வெளில வந்தாரு, இவர் எதுக்காக வந்தாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இருந்தாலும் இவரை பாக்குறதுக்கு கொஞ்சம் ஹேண்ட்ஸமா தான் இருக்காரு அப்படின்னு சொல்லுவான். சோ உண்மையிலே நம்ம சிங்மிங் ஹேண்ட்ஸமா தான் இருப்பான் இப்ப இனிமேலு. சோ நம்ம சிங்மிங் என்ன கேட்பானா, இன்னைக்குதான் நாளா அப்படின்னு சொல்லி கேட்பான். இல்ல இன்னும் 3 நாள் இருக்கு இந்த ட்ரைனிங் முடியறதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஜாங் சொன்ன உடனே, அப்படின்னா எதுக்கு இன்னைக்கு என்னை கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்பான். இல்ல செக்ட் லீடர் உன்னை கூப்பிடுறாரு, ஒரு பெரிய விஷயம் நடந்துருச்சு, சோ அதுக்காக உன்னை பார்க்கணும்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லுவான். சொன்ன உடனே நம்ம சிங்மிங்கும் பக்கத்துல இருக்கிற பையனை பார்த்துட்டு, யார் இந்த பையன் அப்படின்னு சொல்லி கேட்பான். இவன் தான் ஹுவா ஷாடோ செக்டை சேர்ந்த வி சோஹேங் அப்படின்னு சொன்ன உடனே, ஹுவா ஷாடோ செக்டா அப்படின்னு சொல்லி நம்ம சிங்மிங் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஏன்னா அவனோட பழைய லைஃப்லயே வந்துட்டு இந்த ஒரு செக்ட் எல்லாமே இருந்திருக்காங்களாம். சோ அப்ப வந்துட்டு நம்ம சிங்மிங் மத்தபடி எல்லாருமே நிறைய பேர் இருந்தாங்க, அதனால இந்த செக்ட் பெருசா இருந்துச்சு. சோ எக்ஸ்டர்னல் செக்ட் எல்லாமே நிறைய பேர் இருந்திருப்பாங்க. ஆனா இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல நம்ம மவுண்ட்வா செக்ட் ரொம்ப அழியிற நிலைமையில இருந்துச்சு. ஆனாலும் கூட இந்த ஹுவா ஷாடோ செக்ட் இவங்க பேரை விட்டு கொடுக்காம இன்ன வரைக்கும் இவங்களுக்கு எக்ஸ்டர்னல் செக்டாவே இருந்திருக்காங்க. சோ இதை நினைச்சுதான் நம்ம சிங்மிங் பெரிய பெருமைப்படுவான். சரி வாங்க வாங்க செக்ட் லீடரை பார்க்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேக வேகமா போக ஆரம்பிச்சிருவான். இப்ப நம்ம வி என்ன யோசிப்பானா, இவர் உண்மையிலேயே வந்து மவுண்ட்வா செக்டை சேர்ந்தவர் தானா, இவரை பாக்குறதுக்கு ஒரு தாவோயிஸ்ட் மாதிரியே இல்ல, ஒரு ரவுடி மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். உடனே நம்ம ஜாங் சொல்லுவான், வா நம்மளும் போவோம், அவனை ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு. ஃபாலோ பண்றதா, நீங்க என்ன சொல்றீங்க, நம்ம மவுண்ட்வா டிவைன் டிராகனை தானே பார்க்க வந்தோம், அவர் வராம நம்ம எப்படி இப்படியே போறது, அவரை போய் எதுக்கு ஃபாலோ பண்ணுன்னு கேட்பான். உடனே நம்ம ஜாங் யோசிச்சுட்டு, நீ என்ன சொல்றன்னு எனக்கு தெரியல, நீ யார மவுண்ட்வா டிவைன் டிராகன் சொல்றியோன்னு எனக்கு தெரியல, ஆனா நம்ம பார்க்க வந்த ஆளு அவன் தான் அப்படின்பாரு. சொன்ன உடனே இந்த வீக்கி ஒரு பெரிய ஷாக்கு. அப்ப அப்ப அவரு தான் அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா அவன் தான் சுங் மியூங் அப்படின்பா. சொன்ன உடனே இந்த வீக்கி 2 வருஷமா இருந்த கற்பனைகள், ஒரு பெரிய ஹீரோ அப்படின்ற கற்பனை எல்லாம் அப்படியே சுக்குநூறா உடஞ்சு போயிரும். உடனே நம்ம ஜாங் சொல்லுவா, நீ அதிர்ச்சி ஆகாத, நீ அவனை பார்த்துட்டீல, நீ போக போக அவன் என்னென்னலாம் பண்ண போறான்றத பாரு, அதுலயே உனக்கு ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு அதிர்ச்சி எல்லாம் கொடுப்பான் அப்படின்னு சொல்லுவான். சோ இப்ப எல்லாரும் கூட்டிட்டு போயிருவாங்க. செக்ட் லீடர் முன்னாடியே நம்ம சிங்மிங் உட்காந்துட்டு, இப்பெல்லாம் இருக்கானுங்களா, அவனுங்கெல்லாம் சும்மா விட மாட்டேன், அந்த உடாங் செட்டை இன்னைக்கே போயிட்டு மொத்த செட்டையும் வந்து மண்டையை உடைக்கிறேன்னா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். நீங்க கவலைப்படாதீங்க செக்ட் லீடர், நானே உள்ள போய் அவன் எல்லார் தலையும் உடைச்சிட்டு வந்துடுறேன், அந்த சதனஜி என் முன்னாடி இருக்கவே மாட்டானுங்க அப்படின்பா. சதனஜா, தம்பி அது பாத் அகாடமி, ஏதா பார்த்துட்டேன், அந்த அகாடமியை தான், அந்த அகாடமியை நான் போய் இன்னைக்கே வந்து உடச்சிட்டு வரேன், கவலையப்படாதீங்க, எவனா இருந்தாலும் சரி, எவன் கண்ணில் படுறானோ அவன் மண்டையை உடச்சிட்டு வந்துடுறேன்பா. இப்பதான் நம்ம செக்ட் லீடருக்கு தோண ஆரம்பிச்சிரும், ஒருவேளை நம்ம பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு அதை விட ஒரு பெரிய பிரச்சனையை அனுப்பிச்சு வைக்கிறோமா அப்படின்னு. இருந்தாலும் வேற வழி கிடையாது, இவனை அனுப்பிச்சுதான் ஆகணும், ஏன்னா அனுப்பலைன்னா இவனே அவனை பாட்டு கிளம்பி போயிருவான், இவன் யார்ட்டையும் சொல்லவும் மாட்டான். சோ அதனால இவனை இப்படியே அனுப்புறது சரி வராதுன்னு சொல்லிட்டு, நீ இன்னும் ஒரு சில பேரோட போயிட்டு முதல்ல என்ன நடந்துச்சுன்றத கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நீ எதுனாலும் பண்ணணும், சும்மா போயிட்டு எதையும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லுவாங்க. நீ நாளைக்கு மறுநாள் கிளம்பு அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே நம்ம சிங்மிங்கு, நீங்க போகிறதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டீங்களா, அதுவே போதும், அங்க போய் எவன் மண்டையை உடைக்கிறதுன்னு நான் இப்பவே ரெடி ஆயிக்கிறேன் அப்படின்பா. அப்ப இவங்க எல்லாரையும் கிளம்ப சொல்லிடுவார் நம்ம செக்ட் லீடர். சோ நம்ம வியும் நம்ம ஜாங்கும் அங்க இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் நம்ம சிங்மிங் கடைசியா போவானா, அவனை பார்த்துட்டு நம்ம செக்ட் லீடர் கேட்பாரு, நீ எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகணும்னு நினைச்சியோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இந்த ஐசோலேட்டட் ட்ரைனிங்ல இருந்து மாறிட்டியா அப்படின்னு. உடனே நம்ம சிங்மிங் சொல்லுவான், அந்த உடாங் செட்டை நான் அடிக்கிற அடியில இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிரும் நான் ஸ்ட்ராங்கா இல்லையா அப்படின்னு. சோ சொல்லிட்டு அங்க இருந்து போயிருவான். நம்ம சிங்மிங் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் நம்ம செக்ட் லீடருக்கு ஒரு டவுட் வரும். அது என்னன்னா, ஒருவேளை இந்த உடாங் செட்டு இந்த மவுண்ட்வாவோட எக்ஸ்டர்னல் செக்டோட வந்து பிரச்சனை பண்ணதுக்கான காரணமே
நம்ம சிங்மிங்க இங்க இருந்து அங்க வர வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிப்பாரு. ஆனா நம்ம ஹியூன் சாங் இல்லன்னு சொல்லிடுவாரு. ஏன் அப்படின்னா, ஒருவேளை சிங்மிங்க மட்டும் தான் வர வைக்கணும்னா அவங்க இங்க வந்திருப்பாங்க சிங்மிங்க பாக்குறதுக்காக. இவனை அங்க வர வைக்கணும்னு அவசியமே கிடையாது. வெறும் ஒருத்தனுக்காக இவ்வளோத்தையும் ஒரு பெரிய செக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நம்ம செக்ட் லீடரோட சந்தேகம் வந்து குறையாது. என்னதான் வந்து உடாங் செக்ட் ஒருவேளை இனிமையா இல்லாம இருந்திருந்தாலும் இப்ப நம்ம சிங்மிங் வெளி உலகத்துக்கு போனான்னா அவனை தேடி வரதுக்குன்னே நிறைய பேர் வருவாங்க. ஏன் அப்படின்னா, மவுண்ட் டிவைன் டிராகன் அப்படின்ற அந்த பேரு நிறைய எனிமீஸை அட்ராக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி பிளம் பிளாசம் ஸ்வாட் செயின்ட் அப்படின்ற பேரு சதனேஜுக்கு சுத்தமா பிடிக்கலையோ அந்த மாதிரி இந்த பேரையும் பிரச்சனையாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நம்ம உன்கும் என்ன தெரியுமா சொல்லுவாரு, செக் லீடர் நீங்க இப்படிலாம் சொல்றீங்க, ஆனா நம்ம சிங்மிங்குக்கு மத்த டிசிபிள்ஸ்லாம் வச்ச பேர் என்னன்னு தெரியுமா? மவுண்ட் சொரி நாய், அதாவது மவுண்ட் மேட் டாக் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்களாம். உடனே நம்ம செக் லீடர் யோசிப்பாரு, அந்த பேர் கூட கரெக்டா தான் இருக்கு, உண்மையிலே அவனுக்கு செட் ஆகுமே அப்படின்னு. உடனே நம்ம உண்ணாம் சொல்லுவாரு, சே இதெல்லாம் வேணாம் செக் லீடர், சொரி நாயின்னு வச்சா நல்லா இல்ல, நம்ம வெறி நாயின்னு வச்சுக்கிருவோம், அதோட இந்த பேரை நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாரு. இல்லப்பா தம்பி, நீ இப்பயுமே வந்துட்டு அவனை நாயின்னு தான் சொல்ற, ஏன்பா அவன் வந்து டிசிப்ளின் சொல்லலாமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஆனாலும் நம்ம உன்கும்க்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். அவர் என்ன சொல்லுவாருன்னா, நீங்க ரொம்ப பயப்படுறீங்க செக் லீடர், நீங்க டிசிபிள்ஸ் மேல நம்பிக்கை வைங்க. எல்லாருமே இந்த 2 வருஷத்துல நல்லாவே வந்து ட்ரைனிங் எடுத்து ஓரளவு ஸ்ட்ராங்கா மாறிட்டாங்க. அதுலயும் முக்கியமா நம்ம சிங்மிங் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அவனை 2 வருஷத்துக்கு முன்னாடியே யாரும் தொட முடியல. கண்டிப்பா இப்ப அவனை யாராலையும் தொட முடியாது. அப்படியே தொட்டாலும் கூட மவுண்ட் டிவைன் டிராகன்ற பேரு அவனுக்கு எதுக்கு வந்துச்சு அப்படின்றத அவன் கண்டிப்பா காட்டுவான் அப்படின்னு சொல்லிடுவாரு. சோ இப்போதைக்கு இவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை, சிங்மிங்க கண்ட்ரோல்ல வைக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை. சோ அதுக்கு ஒரே ஒருத்தனை தான் அனுப்ப போறாங்க. அவன் யாருன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சோ இப்ப நம்ம சிங்மிங் நேரா சாப்பிடறதுக்கு போயிருவானா, அங்க போனோடனே எல்லாருமே கொஞ்சம் அமைதி ஆயிருவாங்க. நம்ம வி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருப்பான், மவுண்ட் டிவைன் டிராகன் இப்படியா சாப்பிடுவாரு அப்படின்னு, அதுவும் மோசமா. ஆனா மத்தவங்க எல்லாருமே கொஞ்சம் அமைதியா தான் இருப்பாங்க, யாரும் எதுவுமே பேச மாட்டாங்க. அப்ப நம்ம சிங்மிங் அங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கவங்கள பார்த்து, நான் இல்லாத நாள்ல எல்லாரும் ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு தானே இருந்தீங்க, இல்ல யாராவது ட்ரைனிங்க ஸ்கிப் பண்றீங்களா, அப்புறம் நானே வந்து பார்க்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். சொன்ன உடனே எல்லாரும் திரும்பி நம்ம ஜாங்க பார்த்து தான் முறைப்பாங்க, ஏன்டா இவனை கூட்டிட்டு வந்த, ஒரு 3 மாசம் நாங்கெல்லாம் சந்தோஷமா இருந்தது உனக்கு பொறுக்கலையா, 3 நாளைக்கு முன்னாடியே ஏன்டா கூட்டிட்டு வந்த அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. உடனே நம்ம ஜாங்கே, இல்லப்பா எல்லாருமே நல்லா தான் ட்ரைனிங் பண்றாங்க, அப்படிலாம் யாரும் எதுவும் பண்ணல, அப்படின்னா நானே வந்து அதை பார்க்க வேண்டியதா இருக்கும், நீங்க எல்லாம் எப்படி இந்த ட்ரைனிங்கை முடிச்சீங்கன்னு நான் பார்க்க வேணாமா அப்படின்னு சொல்லும் போது, இல்ல இல்ல நமக்கு ஹுவா ஷேடோ செக்ட்ல வர பிரச்சனை தானே முக்கியம், முதல்ல அதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்ம நாளைக்கே போயிருவோம் அப்படின்னு சொல்லிடுவார் நம்ம ஜாங்கு. சொன்ன உடனே சரி சரி அதை முதல்ல பார்த்துட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்து இந்த ட்ரைனிங்கை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிடுவான் நம்ம சிங்மிங்கும். இப்ப நம்ம சிங்மிங் அங்கிருந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு எந்திரிச்சு போயிருவானா. அவன் போனதுக்கு அப்புறம் தான் மத்த எல்லாருக்குமே வந்து ஒரு மாதிரி நிம்மதியாவே இருக்கும். பாடியோ அவன் சும்மா பார்த்ததுக்கே அடிச்சிருவானோன்னு எல்லாருக்கும் பயமாவே இருந்துகிட்டே இருந்திருக்கும். நம்ம வி யோசிப்பான், என்னாச்சு, அவர் தானே இருக்கிறதுலே சின்ன பையன், ஏன் அவரை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க, ஏன் எல்லாரும் இப்படி பண்றாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். நம்ம ஜாங்கும், நீ இங்க என்ன நடக்குதுன்னா யோசிக்காத, உனக்கே போக போக எல்லாமே புரியும் சொல்லிடுவான். இப்ப அடுத்த நாள் எல்லாரும் போறதுக்காக ரெடி ஆயிடுவாங்க. முதல்ல அங்க வந்து நிக்கிறது யாருன்னா நம்ம வி, நம்ம ஜாகுல், அப்புறம் நம்ம ஜாங். நம்ம சிங்மிங்க கண்ட்ரோல்ல வைக்கணும், அதுக்கு ஒரு ஆள் தேவை அப்படின்னு நம்ம செக்டர் லீடரும் மத்தவங்களும் பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல. சோ அந்த ஒரு ஆளு இப்ப இங்க நடந்து வந்துகிட்டு இருப்பான். அவனை பார்த்த உடனே அவனை பேக்சுன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாகுல் கூப்பிடுவானா. இப்ப நம்ம விக்கு தெரிஞ்சிரும், யாரு பேக்சுனா, இவரா அவரு மவுண்ட் ரைட் இயர் ஸ்வாட் அப்படின்னு. சோ மவுண்ட் ரைட் இயர் ஸ்வாட்ன்றது தான் இப்ப நம்ம பேக்சுனோட நிக்நேம். அவனை பக்கத்துல பார்த்த உடனே இந்த விக்கு தோணும், இவர் தான் உண்மையிலே ஹீரோ மாதிரி இருக்காரு அப்படின்பானா. அப்ப நம்ம ஜாங் கேட்பான், நீங்க நேத்து நைட்டு நல்லா தூங்குனீங்களா? தூக்கமா? எது, அவன் கூட போறான்றது எனக்கு தூக்கமா, நல்ல தூக்கமா? அவன் வந்துட்டான்றதை கேட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமா இருந்துச்சு, இதுல அவன் கூட என்னை அனுப்பிச்சு வைக்கிறாங்க, இதுல நான் நிம்மதியா வேற தூங்குவேன் நீ நினைக்கிறியா அப்படின்னு நம்ம ஜாங்க பார்த்து திட்டுவான். அப்ப நம்ம வி அவன் யாருன்றத நம்ம பேக்சுன் கிட்ட அறிமுகப்படுத்திக்கிட்டு இருப்பான். அப்ப பார்த்தா நம்ம விக்கு பின்னாடி ஒரு உருவம் வந்து நிக்கும். திடீர்னு நம்ம விக்கு தூக்கி வாரி போட்டுரும். யாருன்னு பார்த்தா நம்ம சியோல் தான். சோ நம்ம சியோலு எப்பயுமே இந்த மாதிரி தான் என்ட்ரி கொடுக்கும் போல, யாருக்கும் தெரியாத மாதிரி. இப்ப இந்த சியோலும் வந்துருச்சு. இவங்க 4 பேருமே பாக்குறதுக்கு எக்ஸ்ட்ராடினரியா இருக்காங்க, இவங்களோட அந்த வைபே வந்து ரொம்ப ரொம்ப அமேசிங்கா இருக்கு அப்படின்னு நம்ம வி யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இவங்க 4 பேரையும் பார்த்துட்டு. ஆனா இவங்க எல்லாரையும் மிஞ்சுற மாதிரி ஒரு ஆளு இருக்காரு, அவரை பார்க்கும்போது தான் ஒரு மாதிரி வித்தியாசமான ஃபீலிங் வருது நம்ம வி நினைப்பா. சோ அந்த வித்தியாசமான ஃபீலிங்க கொடுக்குற அந்த ஒரு ஆளு உள்ள கால் எடுத்து வச்சு நடந்து வந்துகிட்டு இருப்பான். அவனை பார்த்த உடனே 4 பேருக்குமே பதற ஆரம்பிச்சிரும், இவன் வந்துட்டான்டா வேற நம்ம உயிரை எடுக்கிறதுக்குனே அப்படின்னு இவங்க 4 பேரும் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம சிங்மிங் அங்க வந்த உடனே நம்ம செக் லீடரும் அங்க வந்துருவாரு. அவர்கிட்ட இவங்களோட வணக்கத்தை கொடுத்துருவாங்க. அப்ப நம்ம செக் லீடர் நம்ம விய பார்த்து சொல்லுவாரு, உன்னோட பிரச்சனைகள் எல்லாமே சரியா போயிடும், எங்க டிசிபிள்ஸ் நல்லா பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிடுவாரு. இப்ப நம்ம பேக்சுனை பார்த்து என்ன சொல்லுவாருன்னா, நீ எல்லாரையும் ஒழுங்கா வழி நடத்து,
நீயும் எல்லாரையும் நல்லா பாத்துக்கோ, கவனமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேக்சூனை பார்த்து சொல்லுவாரு. அடுத்து நம்ம சியோல் கிட்ட, ஜாங் கிட்ட, அப்புறம் ஜோகுல் கிட்ட என்ன சொல்லுவாருன்னா, நீங்க எல்லாரும் நம்ம பேக்சூனுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிடுவாரு. சொல்லிட்டு அப்புறம் கடைசியா சியூங்மியூங், நீ என்ன பண்றீன்னா பிரச்சனை பண்ணாமே இருந்தீனா அதுவே எங்களுக்கு போதும் அப்படின்றவாரு. ஏங்க என்கிட்ட மட்டும் வேற எது சொல்றீங்க, மத்தவங்கள்ட்ட எல்லாம் வேற மாதிரி சொன்னீங்க. இல்ல நீ பிரச்சனை பண்ணாம இருந்தாலே போதும் அப்படின்னோனே, சரி சரி அப்படின்னு அவனு சொல்லுவான். சரி இப்ப நீங்க போங்க, போய் அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சு உலகத்துக்கு மவுண்ட் வாசெக்ட்னா யாருன்னு காட்டிட்டு வாங்கன்னு சொல்லுவாரு. சோ இவங்க எல்லாரும் அவங்களோட கடைசி நன்றியை சொல்லிட்டு 2 வருஷம் கழிச்சு ஒரு வழியா இந்த மவுண்ட் வாசெக்ட்ல இருந்து எல்லாரும் வெளில போறாங்க. முதல்ல இவங்க எல்லாரும் கீழே இறங்கி ஹுவாவோட வில்லேஜ்க்கு வந்துருவாங்க. சோ இங்க இருந்து அந்த நான்யாங்குக்கு எப்படி போறதுன்னு ஃபர்ஸ்ட் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா இங்க இருந்து இவங்க எல்லாரும் ஓடி போயிடலாம், ஆனா நம்ம வீக்கே அது கொஞ்சம் கஷ்டம். அதனால என்ன பண்றதுன்னு யோசிப்பாங்க. ஆனா நம்ம சியூங்மிங் தான் இருக்கானே, கொஞ்சம் பணத்தை திருடிட்டு வந்திருப்பான். இது எங்க இருந்து எடுத்துட்டு வந்தானே தெரியல. சோ இதை வச்சு ஒரு குதிரை வண்டியை இவங்க வாடகைக்கு வாங்கிக்கிருவாங்க. இப்ப இதை எடுத்துட்டு தான் இவங்க நான்யாங்குக்கு போறாங்க. நம்ம சியூங்மிங் மட்டும் நல்லா அப்படியே சாஞ்சு படுத்துக்கிட்டு சரக்கு அடிச்சுக்கிட்டு இருப்பான். இவனை பார்க்கும் போதெல்லாம் இந்த வீக்கி இன்னும் கவலை ஏறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவன் 2 வருஷமா பண்ணி வச்ச கற்பனை எல்லாமே உடஞ்சுக்கிட்டே வருது. சோ இப்ப நம்ம பேக்சூன் என்ன கேட்பாருன்னா, நாங்க எந்த விதமான டீடைல்ஸ் பத்தியுமே கேட்காம இங்க வந்துட்டோம். சோ நீ சொல்லு, உண்மையிலேயே இந்த ஹுவா ஷேடோ செக்ட்ல என்ன நடந்துச்சு, உங்களுக்கும் அந்த மவுண்ட் வாசெக்ட்டுக்கும் அப்படி என்னதான் பிரச்சனைன்னு கேட்பாரு. முதல்ல ஹுவா ஷேடோ செக்ட் எப்படி இருக்குன்னு கேட்பாரு. நம்ம வியும் சொல்லுவான், உண்மையிலேயே இது எல்லா விஷயத்தையுமே நான் கடமைக்காக தான் பண்றேன். ஆனா மவுண்ட் வாசெக்டோட எக்ஸ்டர்னல் செக்டா இருக்கிறத நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறது என்னோட அப்பா தான். உண்மையை சொல்ல போனா என்னோட அப்பா ஒன்னும் மவுண்ட் வாசெக்டோட டைரக்ட் டிசிபிள் கிடையாது. எங்க கிரேட் கிராண்ட்ஃபாதர் தான் உண்மையிலே டைரக்டான டிசிபிள். அவர் தான் இந்த ஹுவா ஷேடோ செக்டையும் ஆரம்பிச்சாரு. ஆனாலும் என் அப்பாவுக்கு எப்பயுமே ஒரு பெருமை இருக்கும். அதுலயும் முக்கியமா 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்றதை கேட்டு எங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அன்னைக்கு ஃபுல்லா குடிச்சுக்கிட்டே இருந்தாரு. அவரு மவுண்ட் வாசெக்ட் திரும்பி வந்துருச்சு, இனிமேல் என்னென்ன பண்ண போறாங்க பாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாரு. இப்படி எல்லாம் சந்தோஷமா போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இந்த பாத் அகாடமி இங்க வந்தாங்க. சோ இந்த பாத் அகாடமியோட அந்த லீடர் இருக்கார்ல, அவர்கிட்ட இவங்க அப்பா அந்த வியோட அப்பா தோத்து போயிருப்பாரு. அந்த பாத் அகாடமியோட லீடர் இவங்க அப்பாவை விட வயசு கம்மி, நம்ம வியோட அப்பாவை விட. ஆனாலும் அவர்கிட்ட தோத்து போயிருக்காரு. இதுதான் எப்படின்னு நம்ம வீக்கே புரியாம இருக்கும். நம்ம சியூங்மிங்க்கும் இது நல்லாவே தெரியும். என்ன அப்படின்னா, இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க எந்த அளவுக்கு வயசாகிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களோட இன்டர்னல் எனர்ஜி ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கும். ஸோ போக போக அவங்க ஒரு எல்டரா மாறும்போது அவங்களோட இன்டர்னல் எனர்ஜி ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அதனாலேயே அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. நம்ம மவுண்ட் வால அப்படி கிடையாது, ஏன்னா இவங்க டெக்னிக்ஸ் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணிட்டாங்க. ஆனா மற்ற அகாடமிஸ் மற்ற எல்லாத்துலயுமே அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற ஒரு ஆளு அவரை விட ஒரு சின்ன பையன் கிட்ட தோத்து போயிருக்காரு. இதுதான் யாருக்குமே புரியாத ஒரு விஷயம். இது எப்படின்னு புரியாது. ஸோ இதை பத்தி தான் இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம பேக்சூன் இதை பத்தி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம வி அவனை பார்த்துட்டு சொல்லுவான், நம்ம எதிர்க்க போற இந்த உடாங் செக்ட் அவ்வளவு ஈஸியான செக்ட் கிடையாது. நீங்க எல்லாரும் உதவி செய்யணும்னு சொல்லிட்டு இவ்வளவு தூரம் வரதே எனக்கு சந்தோஷம் தான். என்ன நடந்தாலும் சரி, நான் என்னைக்கும் மவுண்ட் வாசெக்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்ட உடனே என்ன நடந்தாலுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியூங்மிங் சொல்லுவான், இங்க பாரு, இங்க எதுவும் நடக்க போறது கிடையாது. எப்பயுமே ஒரே ஒரு வழி மட்டும்தான். நம்ம சியூங்மிங் வந்துட்டாலே அங்க ஒரு வழி மட்டும்தான் இருக்கணும், ஒரு பதில் மட்டும்தான் இருக்கணும். எவன் மண்டையெல்லாம் உடைய போகுது அப்படின்றத மட்டும்தான் நீ பார்க்க போற அப்படின்னு சொல்லுவான். இவர் ஏன் மண்டையை உடைக்கிறதுலே குறியா இருக்காரு அப்படின்னு நம்ம வி கேட்கும்போது, அது எனக்கும் தெரியல, அவன் என்னமோ மண்டையை உடைக்கிறேன்றான், என்னன்னு எனக்கும் புரியல நம்ம பேக்சூன் சொல்லுவான். மறுபடியும் நம்ம சியூங்மிங் சொல்லுவான், நீங்க உங்க யாருக்குமே புரியவே இல்ல. நம்ம செக்ட் லீடருக்கு ஒன்னும் இன்னும் அவ்வளவு நாள்லாம் இல்ல வாழ்றதுக்கு. அவரு எப்ப வேணாலும் போகிற நிலைமையில இருக்காரு. அவருக்கு மட்டும் இந்த உடாங் செக்டோட டிசிபிள்ஸ் எல்லாரோட மண்டையை நான் உடச்சிட்டேன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நினைச்சே சந்தோஷப்பட்டு ஒரு சிரிப்போட சாவாரு. அப்படி சாகும்போது அவரு சாமியா மாறி நம்மளை எல்லாரையும் வாழ்த்துவாரு அப்படின்னு சொல்லுவான். உடனே நம்ம ஜாங்கும் ஜோகுலும் பேசிக்கிடுவாங்க, இவன் செக்ட் லீடரை வாழ்த்துறானா இல்ல எல்லாரையும் அவரை சாவ சொல்றானா, இவன் என்ன நினைக்கிறானே புரியவே மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. உடனே நம்ம சியூங்மிங்கும் சொல்லுவான், என்ன சீனியர் பிரதர் பொறுமையா ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க, நல்லா வேகமா அடிச்சு ஓட்டுங்க, அவனுங்க மண்டெல்லாம் நம்மளுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு பாருங்க. அடி அடினா இந்த ஹார்ஸ் என்ன இதுவா போக முடியும், என்ன சொன்னீங்க, இல்ல இல்லப்பா வேற பொறுமையா இரு, நம்ம வேக வேகமாலாம் போக முடியாது, போவோம் போவோம் பொறுமையா போவோம் அப்படின்பா. இப்ப இதே நேரத்துல ஹுவா ஷேடோ செக்ட்ல இந்த வியோட அப்பா இருக்கார்ல, இவரோட பேரு வி லிம்சான். இவரை நம்ம அப்பாவின்னு கூப்பிடுவோம். அதாவது அப்பாவி கிடையாது, அப்பா வி. சோ இந்த அப்பாவி என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்காருன்னா, நம்ம மவுண்ட் வாசெக்ட் கண்டிப்பா இவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட இருக்காரு. இதெல்லாத்தையும் பாக்குற பக்கத்துல இருந்த இன்னொரு டிசிபிள் இருப்பான், ஹுவா ஷேடோ செக்டோட டிசிபிள். அவன் சொல்லுவான், இல்ல நீங்க இந்த மாதிரி கற்பனை எல்லாம் கண்டுட்டு இருக்காதீங்க, நம்ம உடாங் செக்டுக்கு எதிராக நிக்கிறோம். அப்படி ஒரு செக்டை எதிர்க்கிறோம்னு தெரிஞ்ச உடனே கண்டிப்பா மவுண்ட் வா செக்ட் யாரையும் அமுச்சு வைக்க மாட்டாங்க. நீங்க தான் எல்லாத்தையும் நினைச்சு கற்பனை கண்டுகிட்டு இருக்கீங்க. ஒத்துக்கோங்க செக்ட் லீடர், உண்மையை ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இருந்தாலும்
நம்ம செக் லீடர் அதை ஒத்துக்கவே மாட்டாரு. அதாவது ஷேடோ செக்டோட செக் லீடர் அப்பாவி ஒத்துக்க மாட்டாரு. அவர் என்ன சொல்லுவாருன்னா, நம்ம எங்க இருந்து வந்தோன்றதை என்னைக்கும் மறந்துடக்கூடாது. என்ன நடந்தாலும் சரி, மவுண்ட்வா செக்ட் மேல எனக்கு என்னைக்குமே நம்பிக்கை இருக்கும். அது மட்டும் மாறவே மாறாது. நான் எந்த நம்பிக்கையை காப்பாத்தணும்னு நினைக்கிறேனோ அதை காப்பாத்தியே தீருவேன். என் உயிர் இருக்கிற வரைக்கும் அதை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாரு. சோ இருந்தாலும் இந்த செக்ட் இப்ப ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. இப்படியே போச்சுன்னா கண்டிப்பா இந்த செக்ட் ஒரு நாள் அழிஞ்சிரும். இத பத்தி தான் அந்த டிசிபிள் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப இவங்க கதவை வந்து யாரோ தட்டுவாங்க. வெளில வாங்க செக் லீடர், வெளில வரீங்களா இல்லையா அப்படின்னு. நீங்க உடனே இப்ப வரலன்னா நாங்க எல்லாரும் உடைச்சிட்டு உள்ள வர வேண்டியதா இருக்கும். இன்னையோட நீங்க இந்த செக்டை காலி பண்ணிட்டு போறதா சொன்னீங்க, ஏன் வெளில வராம இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம செக் லீடரும் வெளில வருவாரு. வெளில வந்துட்டு, நீங்க எல்லாரும் எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? நான் ஒரே ஒரு ஃபைட்ல தோத்து போயிட்டேன்றதுக்காக நான் இந்த செக்டை காலி பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம செக் லீடர் கேட்பாரு. உடனே இந்த பாத் அகாடமியோட அந்த மாஸ்டர் என்ன சொல்லுவானா, என்ன செக் லீடர் நீங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? அப்பாவி மாதிரி பேசுறீங்க நீங்க. மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல ஃபைட்ஸ் தான் எல்லாத்தையுமே முடிவு பண்ணுது. ஸ்ட்ரென்த் இல்லாம எதை வச்சு நீங்க பேச போறீங்க? இப்ப நாங்க தான் ஜெயிச்சோம், அதனால நீங்க இன்னைக்கே இந்த இடத்த காலி பண்ணிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லுவான். ஆனாலும் நம்ம செக் லீடர் அதுக்கு ஒத்துக்க மாட்டாரு, அங்கேயே தான் இருப்பாரு. அப்ப இந்த பாத் அகாடமியோட மாஸ்டர் கூட பேசுறதுக்காக இன்னொருத்தன் வந்திருப்பான். அவனை பார்த்துட்டு அவனோட ட்ரெஸ், அவன் போட்டிருக்க ஹேட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம செக் லீடருக்கு அப்பவே இவன் யாருன்றது தெரிஞ்சிடும். இவன் உடாங் செக்டை சேர்ந்த ஒரு டிசிபிள் அப்படின்றது. அவனும் வந்துட்டு அறிமுகப்படுத்திக்கிடுவான். நான் உங்களை பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னோட பேரு ஜின் ஹியூன். நான் உடாங் செக்டை சேர்ந்த ஒரு செகண்ட் கிளாஸ் டிசிபிள் அப்படின்னு சொல்லுவான். இந்த பாத் அகாடமி வந்துட்டு நம்ம ஹுவா ஷேடோ செக்டை பார்க்க வந்து அங்கே வந்து நம்ம செக் லீடரை இப்பயே நீங்க காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்திருப்பானுங்க, அதாவது அந்த அப்பாவிய. சோ அப்படி காலி பண்ண சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவங்க கூட பேசுறதுக்கு உடாங் செக்டை சேர்ந்த ஒரு செகண்ட் கிளாஸ் டிசிபிள் வந்திருப்பான். அவனோட பேரு ஜின் ஹியூன்னு சொல்லியிருப்பான். இவனை பார்த்த உடனே நம்ம அப்பாவி என்ன யோசிப்பாருன்னா, இவன் தான் அந்த அன்சீசிங் ஸ்வாட் அப்படின்றத யோசிப்பாரு. அதாவது இவனோட நிக்நேம் வந்துட்டு அன்சீசிங் ஸ்வாடா. அது மட்டும் கிடையாது, இவனுக்கு இன்னொரு ஒரு பேரும் இருக்கு. அந்த பேரு உடாங் ஸ்வாட் டிராகன். இது என்னடா இது உடாங் ஸ்வாட் டிராகன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முதல்ல இந்த டிராகன்றது என்னன்னு நான் சொல்லிடுறேன். இதை மான்வால எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க, இருந்தாலும் நான் அது என்னன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆக்சுவலா இந்த முறையும் சம்பந்தப்பட்ட மான்வாஸ் இருக்குல்ல, இதுல ஒரு சில மான்வாஸ்ல இந்த டிராகன் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. அதாவது டிராகன் அப்படின்ற நிக்நேம் எல்லாம் யார் யாருக்கு கொடுக்குறாங்களோ அவங்க இந்த புது ஜெனரேஷன்ல ஸ்ட்ராங்கஸ்ட் மெம்பர்ஸா இருப்பாங்க. இந்த மாதிரி ரொம்ப பெரிய பெரிய செக்ட் இருக்காங்கல்ல, சோ ரொம்ப பெரிய பெரிய செக்டை சேர்ந்த மெம்பர்ஸா இருக்கட்டும், இல்ல ரொம்ப பெரிய பெரிய சாதனைகளை பண்ண ஆளுங்களா இருக்கட்டும், இவங்க எல்லாரும் தேர்ட் கிளாஸும் செகண்ட் கிளாஸ் டிசிபிள்ஸா இருக்கணும். சோ இவங்கள யார் அந்த மாதிரி ஸ்ட்ராங்கஸ்டா இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த டிராகன் அப்படின்னு ஒரு நிக்நேம் கிடைக்கும். இதே மாதிரி தான் நம்ம சிங் மியூங்குக்கு அவன் அந்த சதனஜ் கான்ஃபரன்ஸை தன்னந்தனியா ஜெயிச்சதுனால அவனுக்கு மவுண்ட் வா டிவைன் டிராகன் அப்படின்ற பேரும், இந்த ஜின் ஹியூனுக்கு உடாங் ஸ்வாட் டிராகன் அப்படின்னு பேர் இருக்கு. இப்ப இந்த மாதிரி இந்த ரிட்டர்ன் ஆஃப் மவுண்ட் வா செக்ட் கதையை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 6 டிராகன்ஸ் இருக்காங்க. அதுல நம்ம சிங் மிங்கு ஒரு ஆளு. அப்ப இந்த ஜின் ஹியூனை பார்த்த உடனே நம்ம செக்ட் லீடர் யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. அதாவது அப்பாவி என்ன யோசிப்பாருன்னா, இவன் ஒரு டாப் டிசிபிள். அது மட்டும் கிடையாது, இவன் போக போக ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்வாட்ஸ்மேனா மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கிற ஒருத்தனை இந்த உடாங் செக்ட் அமைச்சிருக்குன்னா கண்டிப்பா இதை ஒரு பெரிய பிரச்சனையா உடாங் செக்ட் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். உடனே இந்த ஜின் ஹியூன்னு சொல்லுவான், நீங்க இந்த நான்யாங்களே தங்கணும்னு ஆசைப்படுறீங்க, பாத் அகாடமி இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல, அதானே விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆனா நீங்க யோசிக்கிறது சரியான வழி கிடையாது. ஏன் அப்படின்னா 2 அகாடமி ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதனால நிறைய பிரச்சனைகள் வரும். உங்களுக்கும் வரும், எங்களுக்கும் வரும். அதை கேட்டுட்டு நம்ம அப்பாவி என்ன சொல்லுவாருன்னா, அதுக்கு நாங்க என்ன பண்றது, நாங்க பல வருஷமா இங்க இருந்திருக்கோம், நாங்க எதுக்கு ஃபர்ஸ்ட் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இது நியாயமான கேள்வி. அவங்க ரொம்ப வருஷமா இருக்காங்க, அவங்கள போக சொன்னா அது ரொம்ப தப்பா இருக்கும். ஆனாலும் இந்த ஜின் ஹியூன் என்ன சொல்லுவானா, 2 அகாடமிஸும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு தான் பிரச்சனை அதிகம். ஆனாலும் நீங்க ஒன்னும் அது தப்பா புரிஞ்சுக்காதீங்க, உங்களை ஒன்னும் சும்மா போக சொல்ல, நீங்க போறதுக்கான காசு எவ்வளவோ அதை நாங்க கொடுத்துருவோம். எப்படி இருக்கு, நீங்க வேற இடத்துல போயிட்டு உங்களோட அகாடமியை ஓபன் பண்ணிக்கலாம், உங்களுக்கும் பிசினஸ் போகாது, எங்க கூட எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்துக்கிறோம். இது எல்லாமே வந்துட்டு தேவையான காசு எல்லாத்தையும் உடாங் செக்டே உங்களுக்கு கொடுத்துரும் அப்படின்னு சொல்லுவான். இப்ப நம்ம அப்பாவிக்கு வேற வழியே கிடையாது. ஏன் அப்படின்னா இங்க பணம் பிரச்சனையே கிடையாது. இந்த நான்யாங்ல ஆரம்ப காலத்துல இருந்தே ஹுவா ஷேடோ செக்ட் இருக்கு. அப்படி இருக்கிற ஒரு இடத்துல அவனுங்களை காலி பண்ண சொல்றது கண்டிப்பா அது அவ்வளவு சரியான விஷயம் கிடையாது. இப்ப ஒருத்தவனுங்க அங்கேயே இருக்கானுங்கன்னா அவனுங்களுக்கு அங்கே ஒரு ஹிஸ்டரி இருக்கும். அப்படி இருக்கிறப்ப அவங்கள அந்த இடத்துல இருந்து போக சொல்றது அவ்வளவு சரியா இருக்காது. சோ இந்த காரணத்தினால நம்ம அப்பாவியும் இதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. என்னால இங்க இருந்து போக முடியாது அப்படின்றத சொல்லிடுவாரு. சொன்ன உடனே இதை கேட்டுட்டு இந்த ஜின் ஹியூன் என்ன சொல்லுவானா, சரி நீங்க இங்க இருந்து போக தேவையில்ல,
நீங்க இங்கே இருக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். சிம்பிளான விஷயம்தான். அந்த பிளம் பிளாசம் அப்படின்ற ஒரு சிம்பிள் இருக்குல்ல, அத உங்க சைன் போர்ட்ல இருந்து எடுத்துருங்கன்னு சொல்லுவான். என்னதான் மவுண்ட்வா அவ்வளவு பெரிய செக்டா இல்லைனாலும் கூட அவங்க எங்களோட ரைவல் தான். எங்க ரைவலோட அகாடமியும் எங்க செக்டோட அகாடமியும் ஒரே இடத்துல இருக்கிறது அவ்வளவு சரியா இருக்காது. சோ அந்த காரணத்தினால மவுண்ட்வா அப்படின்ற பேரை இனிமேல் நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலா நீங்க வெறுமனே இருந்தீங்கன்னா உங்க செக்ட் இங்கே இருந்துக்கலாம்னு சொல்லுவான். இப்ப நீங்க தான் முடிவு பண்ணணும். மவுண்ட்வா அப்படின்ற செக்டோட கனெக்ஷனை நீங்க இழக்க போறீங்களா, இல்ல மவுண்ட்வா அப்படின்ற ஒரு பேரையே இந்த நானியாங்க விட்டு மொத்தமா நாங்க அழிக்கட்டுமா அப்படின்னு கேட்பா. இதை கேட்ட உடனே அவரும் இல்ல, என்னால மவுண்ட்வா செக்ட் அப்படின்ற பேரை விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவாரு. சொன்ன உடனே இத உங்கள்கிட்ட நீங்களே கொண்டு வந்துக்கிட்டீங்க. உங்களுக்கு இன்னும் 6 மணி நேரம் நான் டைம் தரேன். அந்த டைம்குள்ள நீங்க எல்லாரும் இந்த இடத்த விட்டு காலி பண்ணி போறீங்க. அப்படி இல்லைன்னா நான் உங்களை காலி பண்ண வைப்பேன் அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்டு அவர் இன்னும் கோவப்படுவாரு. உடாங்க மாதிரி ஒரு செக்ட் ஏன் இந்த மாதிரிலாம் பண்றீங்க? இதெல்லாம் கேட்டு உங்களுக்கே இந்த மாதிரிலாம் ஒரு கேவலமா இல்லையா? இப்படி நீங்க பண்றீங்களேன்றப்ப, நாங்க உடாங் செக்ட் ஏன் இந்த உலகம் ஃபுல்லா ஃபேமஸா இருக்கோம்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா நாங்க கரெக்டா இருப்போம். எங்களுக்குன்னு ஏதாவது ஒரு இடத்துல பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறதுன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். நாங்க ஒன்னும் உங்களை ஆரம்பத்துல இருந்தே ஃபோர்ஸ் பண்ணவே இல்லையே. நாங்க உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்தோம். ஆனா அது எல்லாத்தையும் மறுக்கிறது நீங்க தானே. இப்ப நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க, உங்களுக்கு இன்னும் 6 மணி நேரம் டைம் இருக்கு. இந்த 6 மணி நேரத்துக்குள்ள நீங்க எல்லாரும் கிளம்பலனா அப்ப நாங்க உண்மையிலேயே உங்களை ஃபோர்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போயிருவான் இந்த ஜின்ஹியூன். நடந்து போனோடனே திரும்பி பார்த்து, நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? மவுண்ட்வாவோட செக்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், அது வரைக்கும் நம்ம இங்க இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ்வளவு நாளா நீங்க இங்கே தாக்கு பிடிச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க மவுண்ட்வா மாதிரி ஒரு செக்ட் இங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வரும்னு நினைக்கிறீங்களா? அதுவும் உடாங் செக்டை எதிர்த்து. எங்களை எதிர்த்துட்டு உங்களை காப்பாத்துறதுக்கு அவங்க உங்களை கை விடுறதே நல்லதுன்னு நினைப்பாங்க. கண்டிப்பா அவங்கள வரமாட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்ப எந்த பைத்தியக்காரண்டா உளறிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஒரு குரல் கேட்கும். எப்பயுமே இந்த மாதிரி யாராவது சீரியஸா பேசும்போது பின்னாடி இருந்து ஒரு குரல் கேக்குதுனாலே அது நம்ம சிங்மியுங்கா தான் இருக்கணும். சோ நம்ம சிங்மிங்கு அங்க இருந்து வருவான். உடனே அவனை பார்த்துட்டு யார் நீன்னு கேட்பாங்க. அவன் நான் யாரா இருந்தா உனக்கு என்ன அப்படின்னு கேட்பான். அவனை பார்த்த உடனே நம்ம ஜின் யோசிப்பான், யார் இவன்? நாங்களாம் உடாங் செக்ட்னு தெரியலனாலும் பரவாயில்ல, எங்க எல்லார் கையிலயும் ஸ்வாட் இருக்கு, அப்படி இருந்து எங்களை இவ்வளவு தைரியமா ஏத்துக்கிட்டு இருக்கான், பைத்தியக்காரனா இருப்பானோ அப்படின்னு யோசிப்பான். பார்த்தா அடுத்து மொத்த குரூப்புமே அங்க வந்துரும். எல்லாரும் உள்ள வந்தோடனே அதுல நம்ம வியும் இருப்பான்ல, நம்ம வி அவங்க அப்பாவிய பாத்துருவான். சோ அப்பாவியும் வியும் இப்போ ஒரு ரீயூனியன் பண்ணிக்கிடுவாங்க, ஒரு சின்ன ரீயூனியன். உடனே நம்ம வி சந்தோஷமா சொல்லுவான், அப்பா நீங்க சொன்ன மாதிரியே நான் மவுண்ட்வாவோட டிசிபிள்ஸ கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவான். இப்படி சொன்ன உடனே எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க. திரும்பி பார்த்தோன்னா நம்ம சிங்மிங் சொல்லுவான், ஆமா நாங்க தான் மவுண்ட்வா செக்டர் சேர்ந்தவங்க. எங்க செக்டர் லீடர் இந்த பிரச்சனை எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்காக எங்களை அமுச்சு வச்சிருக்காரு. ஹுவா ஷாடோ செக்டுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையாமே, அவரை பாக்குறதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்ன உடனே நம்ம பேக்சூன் போய் அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிடுவான். நான் தான் செகண்ட் கிளாஸ் டிசிபிள் மவுண்ட்வா செக்டர் சேர்ந்த பேக்சூன் அப்படின்னு. சோ பேக்சூனை கேட்ட உடனே அவன் பேரு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஹுவா ரைட்டியஸ் வார்டு. சோ இந்த நிக் நேம் கேள்விப்பட்டதுனால நம்ம செக்டர் லீடருமே கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிடுவாரு. நம்ம பேக்சூனே இங்க அமுச்சு வச்சிருக்காங்களா உண்மையிலேயே? அப்படின்னா மவுண்ட்வா டிவைன் டிராகனும் இங்க வந்திருப்பானோ அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. அடுத்து அந்த மவுண்ட்வா டிவைன் டிராகனே இவர்கிட்ட ஓடி வந்து, நீங்க எங்களுக்காக 30 வருஷமா எங்களுக்கு இவ்வளவு நம்பிக்கையோடு இருந்திருக்கீங்க, நாங்க எப்படி உங்களை சும்மா விட முடியும்? அப்பெல்லாம் விட்டுட்டு போக மாட்டோம் செக் லீடர். அதுவும் இல்லாம நீங்க ப்ரொடக்ஷன் ஃபீஸ் வேற கொடுத்துக்கிட்டே இருக்கீங்கல்ல. தம்பி அது ப்ரொடக்ஷன் ஃபீஸ் கிடையாதுன்னு ஜாங் சொல்லும் போது ஏதோ ஒண்ணு, சரி சரி செக் லீடர் உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம், நான் தான் சிங்மியுங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். சொன்ன உடனே நம்ம செக் லீடர் யோசிப்பாரு. நம்ம செக் லீடர் மட்டும் கிடையாது, அங்கே நம்ம ஜின்னு யோசிப்பான், சிங்மியுங்கா மவுண்ட்வாவோட டிவைன் டிராகனா நீயாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். நீ என்ன சொல்றேன்னா எனக்கு தெரியல, அந்த வச்சா மாதிரி நிக்னேம் அப்படின்லாம் எதுவும் எனக்கு தெரியாது, ஆனா நான் தான் சிங்மியுங்கு, உனக்கு எதுவும் சர்டிபிகேட் காட்டணுமா என்ன? அப்பெல்லாம் என்கிட்ட எதுவும் இல்ல அப்படின்பா. உடனே இதை பார்த்துட்டு அந்த ஜின்ஹியூனுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். ஏன் அப்படின்னா அவன் பாக்குற இந்த சின்ன பையனா அந்த சிங்மியுங்கா இருப்பான், அதுவும் என்ன விட ஸ்ட்ராங்கஸ்டா இருக்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அவன் இப்படியா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஆக்சுவலா டிவைன் டிராகன் அப்படின்ற பேரு ஸ்வா டிராகன் அப்படின்ற பேரை விட இன்னும் கொஞ்சம் பிரஸ்டீஜியஸான பேரு. சோ எந்த அளவுக்கு பிரஸ்டீஜியஸான டிராகன் பேரு கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்கன்னு அர்த்தம். அப்படி ஒரு பேரை இவனுக்கு போய் கொடுத்துருக்காங்களே நம்ம யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப நம்ம ஜிங்மியுங் சொல்லுவான், நீங்க கவலையே படாதீங்க, நீங்க இத்தனை வருஷம் எங்களுக்கு நம்பிக்கையா இருந்திருக்கீங்க, உங்களுக்கு நான் உதவி செய்ய மாட்டேனா? கண்டிப்பா நான் உங்களுக்கு உதவி செய்வேன் அப்படின்பா. அப்ப நம்ம பேக்சூன் போயிட்டு இந்த ஜின்ஹியூன் கிட்ட பேசுவான், இனிமேல் எந்த பிரச்சனைனாலும் ஏன்டே பேசலாம் அப்படின்னு. உடனே மவுண்ட்வா செக்ட் உண்மையிலேயே இந்த பிரச்சனையா மாத்தணும்னு நினைக்கிறீங்களா, இந்த பிரச்சனையில தலையிடணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு ஜின்ஹியூன் கேட்கும்போது ஆமான்னு சொல்லுவான். உடனே அவனை பார்த்துட்டு
சரி நம்ம வேணா டியூவல் வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் இத பத்தி எல்லாம் நம்ம யோசிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் பேச வருவானா. டியூவலா? உன்ட்ட டியூவல் போடுறதுக்கு தான் நாங்க இங்க வந்திருக்கோம் நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங் கேட்பா. இதை கேட்ட உடனே இந்த ஜின் ஹியூனுக்கு கோவம் வரும். நம்ம சிங்மிங் என்ன சொல்லுவானா, நீ ஏதோ சொன்னியே 6 மணி நேரம் தான் டைம்னு, நான் உனக்கு 6 மணி நேரம் டைம் தரேன், நீ போயிட்டு 6 மணி நேரம் கழிச்சு உனக்கு தைரியம் இருந்தா வா, ஆனா வரும்போது மறக்காம ஹெல்மெட் மாதிரி ஏதாவது மாட்டிட்டு வந்துரு, இல்லனா உன் மண்டைய உடைச்சுதான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிடுவா. இதை கேட்ட உடனே இந்த ஜின் ஹியூனுக்கு இன்னும் கோவம் வரும். உடனே இந்த ஜின் ஹியூன் என்ன சொல்லுவானா, உங்க கடைசி முடிவு இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். உடனே நம்ம பேக் சொன்னதுக்கு அப்புறம் அதை மாத்த முடியாதுல்ல, இதுதான் எங்க முடிவு, நீ இப்ப என்ன பண்ண போற அப்படின்னு கேட்பான். உடனே இந்த ஜின் ஹியூன் என்ன சொல்லுவானா, ஒரு நாள், உங்களுக்கு நான் எக்ஸாக்டா ஒரு நாள் டைம் தரேன், நாளைக்கு இதே நேரத்துல வந்து நாங்க இந்த ஹுவா ஷேடோ செக்டை அட்டாக் பண்ணுவோம் எங்க டிசிபிள்ஸோட வந்து, அப்படி வந்து நாங்க அட்டாக் பண்ணி அதனால ஏதாவது விபரீதம் ஆச்சுன்னா நீங்க அப்ப எங்களை கேட்க கூடாது, அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லைன்னு சொல்லிடுவான். சொன்ன உடனே நம்ம சிங்மிங்கு, ஃபர்ஸ்ட் 6 மணி நேரம் சொன்ன, இப்போ ஒரு நாள்னு சொல்ற, என்ன பயந்துட்டியா அப்படின்னு கேட்பான். இதை கேட்டோன்னே இந்த ஜின் ஹியூனுக்கு கோவம் பொத்துக்கிட்டு வர ஆரம்பிச்சிடும். இருந்தாலும் எல்லா கோவத்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டு நான் நாளைக்கு வந்து உங்களை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிருவான். அடுத்து நம்ம சிங்மிங்கு நம்ம செக்டர் லீடர் அப்பாவிய பார்த்து, நீங்க கவலையே படாதீங்க, எங்க மேல நம்பிக்கை வைங்க, நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவான். சொன்ன உடனே நீ என்ன பண்ணிருக்கேன்னு உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. நான் இந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கதான் உங்க எல்லாரும் இங்க வர சொன்னேன், நீ என்னடானா வந்த உடனே இந்த பிரச்சனையில மண்ணெண்ணைய ஊத்தி இந்த பிரச்சனைய பெரிய பிரச்சனையா மாத்திட்டியே, அதுவும் சண்டையில கொண்டு போய் விட்டுட்ட, இதுக்குதான் நான் உன்னை வர சொன்னேனா, ஐயோ என்னோட பிபி வேற ஏறிக்கிட்டே போகுதே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அதுக்குமே தலை சுத்த ஆரம்பிச்சிடும். இப்ப நம்ம சிங்மிங் யோசிப்பான், நம்ம அப்படி என்ன தப்பு பண்ணிட்டோன்னு இவர் இவ்வளவு கொந்தளிக்கிறாரு அப்படின்னு. உடனே நம்ம ஜாங் சொல்லுவான், தம்பி நம்மல்ல நீதான் தப்பு பண்ண அப்படின்னோடனே, நானா? நான் ஒன்னும் அப்படி எல்லாம் தப்பு பண்ணலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப அந்த உடாங் செக்டரோட டிசிபிள்ஸ் எல்லாரும் அவங்களோட இடத்துக்கு போயிட்டு இருப்பாங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது மத்த டிசிபிள்ஸ் எல்லாரும் இந்த ஜின் ஹியூன் கிட்ட கேட்பாங்க, எதுக்காக நீங்க இப்படியே விட்டுட்டு வந்தீங்க, இன்னைக்கே நம்ம அவங்க கூட சண்டை போட்டிருக்கலாமே அப்படின்னு. இன்னைக்கேவா? இன்னைக்கே மட்டும் நான் சண்டை போட்டிருந்தேன்னு வச்சுக்கோவேன், கண்டிப்பா அந்த சிங்மிங் அவனை இன்னைக்கே என் கையால கொண்டிருப்பேன், அப்படி கொன்ற கூடாது அப்படின்றதுனாலதான் நான் இவனுங்களுக்கு டைம் கொடுத்துட்டு வந்தேன், இந்த ஒரு நாள்ல அவனுங்க நல்லா யோசிச்சு அவனுங்க எதிர்க்கிறது யாருன்றது அவனுங்களுக்கு புரிஞ்சிரும், கண்டிப்பா உடாங் செக்டை எதிர்த்து அவனுங்க ஒன்னும் பண்ண மாட்டானுங்க அப்படின்னு சொல்லுவான். இப்ப இதுக்கப்புறம் வித்தியாசமான ஒரு இடம் காட்டுவானுங்க. அங்கே ஒரு சின்ன பையன் நிப்பான். இந்த பையன் வேற யாரும் கிடையாது, நம்ம அப்பாவி தான். சோ இந்த பையன் கிட்ட அவங்க அப்பா வந்து ஏதோ ஒன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. மவுண்ட் வா செக்ட் ஒரு பெரிய செக்ட், அந்த செக்ட் நிறைய தியாகம் பண்ணி இந்த மக்களை எல்லாரையும் காப்பாத்தி இருக்காங்க, அவங்க எல்லாரும் கண்டிப்பா ஒரு நாள் அவங்க முன்னேறி வருவாங்க, இப்ப அவங்க என்ன நிலைமையில இருந்தாலும் சரி அது வரைக்கும் நீ மவுண்ட் வா செக்ட சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. இதை எனக்கு ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதை கேட்டுட்டு நம்ம அப்பாவி அப்படியே டக்குன்னு கனவுல இருந்து எந்திரிப்பாரு. சோ இது எல்லாமே அவரோட சின்ன வயசுல நடந்தது போல அவர் கனவுல இருந்து எந்திரிச்சிட்டு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பாரு. இவருக்கு இன்னமுமே பயமா தான் இருக்கும். அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தா நம்ம சிங்மிங் இருக்கால, நல்லா சரக்கு அடிச்சுட்டு நல்லா சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். அதுவும் மத்தவனுங்க சாப்பாடு எல்லாம் என் சாப்பாடு காலியா போச்சு உங்கள்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட இருந்து வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். இப்ப இந்த இடத்துக்கு வர நம்ம அப்பாவி என்ன சொல்லுவாருன்னா, நீங்க எல்லாரும் இங்கேயே ஏன் இருக்கீங்க, உங்களுக்கு இந்த சிச்சுவேஷன் இன்னமும் புரியலையா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பாரு. நீங்க ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதீங்க செக் லீடர், நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு இந்த பேக்ஸுன் சொல்லும் போது, ஓஹோ நீங்களும் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு அதுக்கு மேல நம்ம அப்பாவி எதுவும் சொல்ல மாட்டாரு. நேரா நம்ம சின்னவிய பார்த்துட்டு, நம்ம இப்பவே நானியாங்க விட்டு கிளம்ப போறோம், உனக்கு தேவையானது எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கோன்னு சொல்லுவாரு. ஆனா ஃபாதர் நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கும்போது, வேற வழியே கிடையாது, நம்ம இங்க இருந்து போய் தான் ஆகணும் அப்படின்னு அவரும் சொல்லுவாரு. உடனே நம்ம பேக்ஸுனும் சொல்லுவான், நீங்க எங்களை நம்பலன்னு எங்களுக்கு புரியுது செக் லீடர், ஆனா கொஞ்சமாவது நம்பிக்கை வைங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். உடனே அவர் சொல்லுவாரு, இல்ல உங்க மேல நம்பிக்கை இல்லாமலாம் நான் ஒன்னும் இதை சொல்லல, நம்மளோட ஆப்பனண்ட் உடாங் செக்ட் அப்படின்ற காரணத்துக்காக மட்டும்தான் நான் இதை சொல்றேன். நம்ம இப்ப அவங்கள்ட்ட என்ன பண்ணாலும் சரி, இப்போ ஒருவேளை இந்த பிரச்சனையை நம்ம எப்படியாவது முடிச்சு வச்சாலும் கண்டிப்பா இது எல்லாம் திரும்பி நடக்கதான் போகுது, நாங்க இந்த நானியாங்க விட்டு கிளம்புற வரைக்கும் அவங்க எங்களை சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவான். உடனே நம்ம சிங்மிங் கேட்பான், நானே இது உங்கள்ட்ட கேட்கணும்னு நினைச்சேன், அப்படி இந்த நானியாங்ல என்னதான் இருக்கு, எதுக்காக இந்த உடாங் செக்ட் இது மேல இவ்வளவு அப்சஸ்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். உடனே நம்ம அப்பாவையும் சொல்லிடுவாரு, எனக்கும் தெரியல, அந்த மாதிரிலாம் எதுவுமே இந்த நானியாங்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. இப்ப நம்ம சிங்மிங் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிருவான். அவனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் உடாங் செக்ட சேர்ந்தவனுங்க எல்லாருமே ரொம்ப நல்லவனுங்களா தான் இருப்பானுங்க, அதாவது வீணா எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டாங்க. நம்ம சிங்மிங் போறான்ல அந்த மாதிரி அவனுங்களா போய் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டானுங்க. ஆனா அவனுங்களே ஒரு விஷயத்துல இவ்வளவு தூரம் வந்துட்டு இவ்வளவு ஃபோர்ஸ் பண்றானுங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்துல ஏதோ ஒண்ணு பெருசா இருக்கு.
அதனாலதான் அவனுங்க எல்லாத்தையும் இதெல்லாம் பண்றானுங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். நம்ம அப்பாவியும் கிளம்புறேன்னு சொல்றப்ப நம்ம சிங்விங் சொல்லுவான், இல்ல செக்ட் லீடர், நீங்க கிளம்பிட்டீங்கன்னா நாங்க என்ன பண்றது? எங்க செக்ட் லீடர் எங்களுக்கு ஒரு ஆர்டர் போட்டிருக்காரு, நாங்க உங்களோட ப்ராப்ளத்தை கண்டிப்பா தீர்த்துட்டு தான் போவோம் அப்படின்னு சொல்லும் போது, நீங்க கவலைப்பட்டுறாதீங்க, மவுண்ட் வாசெக்ட் ஒன்னும் உங்களை மறந்துடல. நீங்க என்ன பண்ணீங்கன்றது மவுண்ட் வாசெக்டுக்கு நல்லா தெரியும். நாங்களும் எங்க அவுட்டர் செக்ட கண்டிப்பா விடவே மாட்டோம். இது எல்லாத்தையும் இந்த உலகம் இந்த ஒரு பிரச்சனைக்கு அப்புறம் புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவான். சொன்ன உடனே நம்ம அப்பாவி யோசிப்பாரு, மேபி நான் இவனை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் போல. மவுண்ட்வா டிவைன் டிராகன்ன்ற பேரு இவனுக்கு எதுக்காக வந்துச்சுன்னு இப்பதான் எனக்கு புரியுது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. இருந்தாலும் எனக்கு ஒரே ஒரு ஃபேவர் மட்டும் இருக்கு செக்ட் லீடர், பரவாயில்ல கேளு, என்ன கேட்டாலும் நான் தரேன் அப்படின்னு சொல்லுவாரு. சொன்ன உடனே இந்த ஒயின் பாட்டில் இருக்குல்ல, அதுல இன்னும் ஒரே ஒரு பாட்டில் மட்டும் கிடைக்குமா, இன்னும் ஒரு பாட்டில் மட்டும் எடுத்துட்டு வாங்க அப்படின்பா. இல்ல நான் இவனை பத்தி நினைச்சது தப்பே கிடையாது, இவன் கண்டிப்பா இந்த பேருக்கு எதுக்கு இவனுக்கு வச்சாங்கன்னே எனக்கு புரியலன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. இப்ப அந்த ஜின் ஹியூன் கூட இன்னொரு டிசிபிள் இருந்தால, சோ அவன் நம்ம ஜின் ஹியூன் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். இவன் என்ன கேட்பானா, அவங்க உண்மையிலேயே இன்னைக்கு நைட்டே ஓடி போயிருவாங்க நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் ஹியூனை பார்த்து கேட்பான். உடனே அவன் ஜின் ஹியூன்னு சொல்லுவான், மேபி அந்த ஹுவா ஷாடோ செக்ட் ஓடி போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, ஆனா அந்த மவுண்ட்வா செக்ட் கண்டிப்பா ஓட மாட்டானுங்க. ஏன்னா அவனுங்க தகுதியை மீறின அங்கீகாரம் அவனுங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதை காப்பாத்திக்கணும்னு சொல்லி ஏதாவது லூசுத்தனமா பண்றேன்னு சொல்லி கண்டிப்பா அதே இடத்துலதான் இருப்பானுங்க. அதுலயும் முக்கியமா அந்த மவுண்ட்வா டிவைன் டிராகன் ஒருத்தன் இருக்கான்ல, அவனுக்கெல்லாம் அந்த பேரு சுத்தமா செட் ஆகல. நாளைக்கு அவன் என்கிட்ட தோத்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா அவனை பார்த்து இந்த மொத்த ஜியாங்கு சிரிக்க ஆரம்பிச்சிரும். அப்ப அவனுக்கு தெரியும் அவனோட தகுதி என்னன்னு. நம்ம எல்லாரும் பெரியவங்கல்ல, நம்ம தான் சின்ன பசங்களுக்கு சொல்லி தரணும், நாளைக்கு சொல்லி கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவான். சொல்லிட்டு, ஆனாலும் நீ இன்னொரு விஷயத்தையும் மறந்துடக்கூடாது, நம்ம எதுக்காக இங்க வந்தோன்றது உனக்கு ஞாபகம் இருக்குதானே, அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அது இந்த மவுண்ட்வா செக்டை விட, இந்த ஹுவா ஷாடோ செக்டை விட, ஏன் இந்த மொத்த நானியாங்க விடவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்காக தான் இவனுங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கானுங்க. இவனுங்க வந்ததுக்கான காரணம் ஸ்வாட் கிரேவ்யார்டு. அது மட்டும் பிளான் படி எல்லாமே நடந்துருச்சுன்னா மொத்த உலகமுமே இந்த உடாங் செக்டுக்கு கீழே வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜின் ஹியூன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். சோ இந்த ஸ்வாட் கிரேவ்யார்ட்னா என்ன, இது எதுக்காக இவனுங்க தேடிக்கிட்டு இருக்கானுங்க, இதை பத்தி எல்லாம் போக போக நமக்கு கதையில தெரிய வரும். இப்ப அடுத்த நாளும் வந்துரும். அடுத்த நாள் வந்த உடனே ஃபர்ஸ்ட் நம்ம சிங்விங்க தான் காட்டுவாங்க. என்னாச்சு, எனக்கு ஒரே மயக்கமா இருக்கே, எனக்கு ஒண்ணுமே சரியா இல்ல மாதிரியே தெரியல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். உடனே நம்ம ஜாங் கேட்பான், அப்படின்னா நீ கொஞ்சமா குடிச்சிருக்கணும்டா, நீயும் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு வாயில எடுத்து ஊத்திக்கிட்டியே, அப்படின்னா என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அதுக்கு நான் என்ன பண்றது, இந்த ஒயின் குடிக்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு வாயை எடுத்து ஊத்திக்கிட்டே இருப்பான். இன்னமும் நீ குடிச்சுக்கிட்டே இருக்கியா அப்படின்னு கேட்பான். இருந்தாலும் நம்ம சிங்மிங் குடிச்சிட்டு தான் இருப்பான், அவன் யார் பேச்சையும் கேட்கறவன் கிடையாது. இதுக்கடுத்து இவங்க அப்பாவியே தான் காட்டுவாங்க. சோ இவங்க அப்பாவி எல்லா மெம்பர்ஸையும் ஒன்னா வர சொல்லி இருப்பாரு. வர சொல்ற உடனே இவங்க பையவி கேட்டுக்கிட்டு இருப்பான், உடாங் செக்டோட டிசிபிள்ஸ் எல்லாரும் இங்க வந்துருவாங்க, நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம அவங்களை எதிர்த்து சண்டை போட போறோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஆக்சுவலா இவங்க அப்பாவிக்கு இந்த சண்டையை போடணும்னு அவ்வளவு ஆசை இருக்காது. அவரு இந்த சண்டையே இல்லாம இந்த எல்லா பிரச்சனையும் முடிச்சு வைக்கணும்னு தான் நினைப்பாரு. இப்ப இவ்வளவு வந்துருச்சுன்னா அவர் இங்க இருந்து ஓடலான்னு தான் நினைப்பாரு. இருந்தாலும் கண்டிப்பா இங்க இருந்து தப்பிச்சு போறப்ப அப்பாவி புள்ளவி ரெண்டு பேருக்குமே அடிபடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க தான் இந்த செக்டர்ல முக்கியமான ஆளுங்க. சோ சும்மா போக மாட்டாங்க. உடனே இந்த அப்பாவி அவங்க புள்ளவிய பார்த்து கேட்பாரு, நீ என்ன நினைக்கிற, நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இந்த வி என்ன சொல்லுவானா, சிம்பிள், நம்ம அவங்க கிட்ட சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி கேட்பான். ஏன்னா மவுண்ட்வா செக்ட்ல இருந்து வந்தவங்க எல்லாருமே வெறும் கெஸ்ட் மட்டும்தான். ஆனா நம்ம தான் இந்த இடத்தோட ஓனர், நம்ம அவங்கள சண்டை போட விட்டுட்டு வேடிக்கை பாக்குறதா? அது மட்டும் இல்லாம இந்த இடத்துக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்ட் இருக்கு. நீங்க அந்த ஃபாலன் மவுண்ட்வா செக்டுக்கு சப்போர்ட் பண்ணதா இருக்கட்டும், அவங்க எல்லாரும் திரும்பி வந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டதா இருக்கட்டும், என்னோட எல்லா நல்ல மெமரிஸ்மே இந்த ஹுவா ஷாடோ செக்ட்ல தான் இருக்கு. இப்படி இருக்கிற ஒரு செக்ட விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். நம்ம அவுட்டர் செக்டா இருந்தாலும் நம்மளும் மவுண்ட்வா செக்டோட டிசிபிள்ஸ் தான். நம்ம எப்படி சும்மா இருக்க முடியும்? நான் அவங்களோட செக்டரி லீடரை பார்த்தேன். அவரு என்கிட்ட பிரச்சனை என்னன்னு கேட்ட உடனே அவங்களோட டிசிபிள்ஸ் எல்லாத்தையும் இங்க அமுச்சு வச்சிருக்காரு. அப்படி இருக்கிறப்ப நான் அவருக்காவது மரியாதை கொடுக்க வேணாமா? அவங்க வந்திருக்க டிசிபிள்ஸ் எல்லாரும் பண்ற விஷயங்கள் வேணா தப்பான முறையில இருக்கலாம், ஆனா யாரும் தப்பான ஆளுங்க கிடையாது. எல்லாருமே இங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் வந்திருக்காங்க. கண்டிப்பா நான் அவங்க கூட சேர்ந்து சண்டை போட தான் போறேன். என்னோட உயிருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, இன்னைக்குதான் என்னோட கடைசி நாளா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லுவான். இதை கேட்ட உடனே இந்த அப்பாவி யோசிக்க ஆரம்பிச்சிருவாரு. சோ அவங்க பையன் உயிரை கொடுக்கறதுக்கு கூட ரெடியா இருக்கான். ஏன் அப்படின்னா இவனுக்கு இது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்ததே இவர் தான். ஆனாலும் அவருக்கே அது கொஞ்ச நேரத்துல புரியாம போயிடுச்சு. பிரச்சனைய பார்த்த உடனே அவரே பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு.
ஆனா அவர் சொல்லி கொடுத்த எல்லா விஷயங்களையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்க பையன் இப்பயும் கூட தைரியமா பேசுறான். உடனே அவர் என்ன சொல்லுவாருன்னா, அந்த இன்னொரு ஒரு டிசிபிள் இருப்பால, அவனை பார்த்து மெயின் டோரா இப்பயே போய் ஓபன் பண்ணிரு, போயிட்டு இப்ப நான் என்ன சொல்றேன் வேணோ அதை போயிட்டு மத்த டிசிபிள்ஸ் கிட்டையும் சொல்லு. யாரு வேணாலும் இப்ப இந்த பிரச்சனையில சண்டை போட வேணாம்னு நினைக்கிறாங்களோ அவங்க இங்க இருந்து போயிடலாம். யாரையும் நான் எந்த ஒரு குறையுமே சொல்ல மாட்டேன். ஒருவேளை இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு அப்ப இந்த ஹுவா ஷேடோ செக்ட் இருந்துச்சுன்னா நீங்க யாரு வேணாலும் திரும்பி வரலாம். வந்தாலும் உங்க எல்லாரையும் நான் ஏத்துக்கிடுவேன், நான் எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிடுவாரு. உடனே அந்த டிசிபிளும் கேட்பான், அப்படின்னா யாருமே இருக்க மாட்டாங்களே அப்படின்னு. இல்ல, நானும் என்னோட பையனும் இங்கதான் இருக்க போறோம், அதுவே எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லிடுவாரு. சொன்ன உடனே அந்த டிசிபிளும் வெளில போக ஆரம்பிச்சிருவான். அவன் வெளில போனோடனே நீயும் இங்க இருந்து கிளம்ப போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. நான் மவுண்ட் ஹுவா செக்ட் அப்படின்ற நேமுக்காக சண்டை போட மாட்டேன், ஆனா ஹுவா ஷேடோ செக்ட் அப்படின்ற பேருக்காக அந்த பேரை எடுத்துக்கிட்டு கண்டிப்பா நான் சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்லுவான். இப்ப நம்ம சிங்மிங் இன்னும் நல்லா குடிச்சுக்கிட்டு இருக்கானா. அப்படி குடிச்சுக்கிட்டு இருக்கும் போது நம்ம பேக்சுனை பார்த்து கேட்பான், இவனுங்க எப்பதான் சீனியர் பிரதர்ஸ் வர போறானுங்க அப்படின்னு. உடனே நம்ம பேக்சுனும் இவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுவான். இது வரைக்கும் நம்ம பெருசா இந்த மாதிரி எந்த விஷயங்களையும் தலையிட்டது இல்ல, ஆனா இப்ப நம்ம இங்க பண்ண போற விஷயங்கள் எல்லாமே புதுசு. நம்ம செக்டர் லீடர் சொன்ன மாதிரியே இந்த எல்லா பிரச்சனையும் நம்ம சுமூகமா முடிச்சு வைக்கணும். அப்படின்னா மட்டும்தான் இந்த மொத்த உலகத்துக்கும் தெரியும் மவுண்ட் ஹுவா செக்ட் திரும்பி உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு. இன்னைக்கு நடக்க போற இந்த ஃபைட்டு வெறும் நம்மளோட ஃபைட் மட்டும் கிடையாது, இது மவுண்ட் ஹுவா செக்டோட ஃபைட்டு. இது எல்லாரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லுவான். சொல்லிட்டு நேரா நம்ம சிங்மிங்க பாப்பான். சிங்மிங் உடனே சரி சரி எனக்கு புரியுது, அவனுங்க கிட்ட ஈஸியா சண்டை போடணும் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லி கேட்பான். இல்ல, நீ சண்டை போட போறீன்னா ஃபுல் பவர்ல சண்டை போடுன்பா. என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்ப நம்ம பேக்சுன் என்ன சொல்லுவான்னா, அவங்க எல்லாரும் நம்மளோட எனிமீஸ் தான் அப்படின்றது முடிவாகி போச்சு, நம்ம சண்டை தான் போட போறோம்னா நீ ஃபுல் பவர்லயே சண்டை போடு, பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவான். அப்ப இவங்க எல்லாரும் ஒரு விஷயத்த பாப்பாங்க. இந்த செக்டரோட டிசிபிள்ஸ் இருக்காங்கல்ல, ஹுவா ஷேடோ செக்டர் சேர்ந்தவங்க, அவங்கள நிறைய பேர் இந்த செக்டர் விட்டு கிளம்பிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம செக்டர் லீடர் சொன்னார்ல அப்பாவி, சோ சொன்ன மாதிரியே எல்லாரும் கிளம்பிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க கிளம்புறத வச்சு நம்ம செக்டர் லீடரும் அதை பத்தி சொல்லுவாரு இங்க இருக்கிற டிசிபிள்ஸ் கிட்ட. நான் தான் அவங்க கிட்ட போயிட்டு யார் யாருக்கு விருப்பம் இல்லையே கிளம்ப சொல்லிட்டேன் அப்படின்னு. ஆனாலும் ஒரு சில பேரு அப்பயும் கூட இங்கதான் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே இங்க சண்டை போடணும்னு நினைக்கிறவங்க. அப்ப நம்ம சிங்மிங் அவங்கள பார்த்துட்டு யோசிப்பான், இங்கேயும் கொஞ்சம் கொஞ்சம் நல்ல மனுஷங்க இருக்கதா செய்யறாங்க அப்படின்னு. உடனே நம்ம செக்டர் லீடர் இவங்க எல்லாரும் பார்த்தும் நன்றி சொல்லிக்கிடுவாரு. நான் நேத்து அப்ப நீங்க வந்தப்ப எதையும் ஒழுங்கா சொல்லவே இல்ல, ஆனா நீங்க எல்லாரும் நாங்க கூப்பிட்டதுக்காக எங்களுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லி இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கல்ல, அதுக்கு என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரி, நாங்க ஹுவா ஷேடோ செக்டா இருந்து உங்க கூட சேர்ந்து சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லுவான். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேக்சுனும் சொல்லுவான். இப்ப இவ்ளோ பிரச்சனை வந்தும் கூட நம்ம ஹுவா ஷேடோ செக்டுக்காக நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட செக்டர் லீடர் இவ்வளவு தூரம் போறாரு. இந்த இடத்துல இருந்திருந்தா இதே முடிவை தன்னால எடுத்திருக்க முடியுமான்னு நம்ம பேக்சுன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்பயும் கூட நம்ம சிங்மிங் நல்லா குடிச்சிட்டு, நீங்க இத்தனை வருஷமா லாயலா இருந்திருக்கீங்க, உங்களை எப்படி நாங்க விட்டுட்டு போவோம், ஆனாலும் இந்த பிரச்சனையில நீங்க தலையிடணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிடுவான். சொல்லிட்டு அவன் அந்த பக்கம் திரும்பி பார்ப்பான். ஓஹோ, அவங்க வந்துட்டாங்க போல, அந்த சைட்ல இருந்து வராங்க அப்படின்னு சொல்லுவான். சொன்ன மாதிரியே அந்த இடத்துல இருந்து நிறைய டிசிபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருவானுங்க, இந்த உடாங் செக்டர் சேர்ந்தவனுங்க. இவனுங்க எல்லாரும் வந்த உடனே இவனுங்கள்ல 3 பேரை போயிட்டு நீங்க உள்ள இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜின் ஹியூன் சொல்லுவான். இவனுங்க 3 பேரும் உள்ள இறங்கலான்னு போவானுங்க. இவனுங்க இந்த பேக்சுன்னு மத்தவங்க ஜோகுலி எல்லாரும் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாரும் அலர்ட் ஆயிடுவாங்க. வரவங்க 3 பேர் வராங்க, நம்ம எல்லாரும் சண்டை போடுறதுக்கு ரெடியா இருக்கணும்னு. ஆனா இவனுங்க எல்லாரும் பாத்துக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒருத்தன் சட்டன் உள்ள வருவான். உள்ள வந்துட்டு வெறும் அவனோட கீயை வச்சு ஒரு சிம்பிளான ஏர்ஃபோர்ஸ ஜெனரேட் பண்ணுவான். அந்த ஏர்ஃபோர்ஸ்ல அடி வாங்கியே 3 பேரும் வெளில போய் விழுந்துருவானுங்க. நம்ம பேக்சுன் யோசிப்பான், தெரியாம இவனை ஃபுல் பவர்ல சண்டை போடுன்னு சொல்லிட்டோமோ அப்படின்னு. ஏன்னா இவன் மான்ஸ்டர்ன்றத அவன் மறந்து போயிட்டான். அப்ப நம்ம சிங்மிங் யோசிப்பான், ஐயோ பேசாம அவங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் உள்ள வர விட்டுட்டு நான் அடிச்சிருக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப விழுந்த எல்லாரையும் பார்த்த உடனே அவனுங்க யாருக்குமே எதனால இந்த அடியை வாங்கணும் அப்படின்னே தெரியாது, அதாவது எது அவனுங்களை அடிச்சுச்சுனே தெரியாது. இப்ப நம்ம ஜின் யோசிப்பா, இப்படி ஒண்ணு நடந்திருக்குன்னா கண்டிப்பா உள்ள இருக்கிறவங்க நம்மளை விட பல மடங்கு ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பா. உடனே இருந்தாலும் தைரியத்தோட உள்ள போலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நேரா உள்ள போவான். உள்ள போறவன் அவனோட ஒரு ஸ்வாட் அட்டாக்கை யூஸ் பண்ணி அந்த கதவை உடச்சுக்கிட்டு அப்படியே உள்ள போயிட்டு எங்க இந்த டிராப்பு எது எங்க ஜூனியர் பிரதர்ஸ் அடிச்சிச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருப்பான். உடனே நம்ம சிங்மிங் கேட்பான், அதான் கதவு இருக்குல்ல, அது திறந்துட்டு வர வேண்டியதானே, நீ பாட்டுக்கு உடச்சிட்டு வர,
யாரு நீ வந்து காசு கொடுக்க போறியா அப்படின்னு கேட்பான். நம்ம ஜின்னு ஒரு பெரிய குரூப்போட தான் உள்ள இறங்கியிருப்பான். ஸோ எல்லாருமே ஓரளவு செகண்ட் கிளாஸ் டிசிபிள்ஸ் ரேஞ்சில் தான் இருப்பானுங்க. ஸோ நிறைய டிசிபிள்ஸ் தான் உள்ள இறங்கியிருப்பானுங்க. ஆனா இவனுங்களுக்கு எதிரா அங்க நிக்கிற ஆளுங்க ரொம்ப கம்மியா இருப்பாங்க. அதை பார்த்தோன்னே இந்த ஜின்னு கேட்பான், நீங்க எல்லாரும் ரொம்ப ஓவர் கான்பிடென்டா இருக்கீங்க போல, வெறும் இவ்வளோ பேர் தான் இருக்கீங்களா, அதுவும் உடாங் செக்டோட டிசிபிள்ஸை எதிர்த்து. ஆனாலும் இந்த கான்பிடன்ஸே உங்களுக்கு அரகன்ஸா முடிய போகுது, உங்க முடிவை நீங்களே தேடிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லுவான். இது கேட்ட உடனே இதை நம்ம எங்கேயோ கேட்டிருக்கோமே அப்படின்னு எல்லாரும் யோசிப்பாங்க. நம்ம சிங்மிங்க்கு தெளிவா தெரிஞ்சிடும், ஏன்பா பேக்சுன் உன்ன மாதிரியே அவன் பேசிக்கிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு. ஸோ நம்ம பேக்சுன் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் அவனும் பேசிக்கிட்டே இருப்பான். எல்லார்ட்டையும் போய் கான்ஃபிடன்ஸா பேசுறது, அதுக்கப்புறம் அடி வாங்கிட்டு உண்டை கட்டி வாங்கிட்டு திரும்பி வரது, அந்த மாதிரியே தான் இவனும் பேசுறான். நம்ம சிங்மிங்கும் பேக்சுன் கிட்ட இதை பத்தி சொல்லி அவனை கலாய்ச்சிக்கிட்டு இருப்பான். அவனுங்க எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. ஸோ இப்ப இது எல்லாத்தையும் பாக்குற நம்ம ஜின் ஹியூனுக்கு என்ன தோணும்னா, என்னது இது, நம்ம வந்து நிக்கிறோம், இவனுங்க எல்லாரும் ஒரு மாதிரி அப்படியே வந்து கேர்ஃப்ரீயா இருக்கானுங்க, யாருக்கும் எந்த பயமும் இல்ல, ஏன் இந்த மாதிரி பயம் இல்லை அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பா. உங்களுக்கு எங்க இருந்து இந்த கான்ஃபிடன்ஸ் வருது அப்படின்னு கேட்பா. நீங்க உடாங் செக்டை அவ்வளோ அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்களான்னு கேட்பா. உடனே நம்ம சிங்மிங் என்ன கேட்பானா, என்னது அண்டர் எஸ்டிமேட்டா, நீங்க ஓவர் எஸ்டிமேட் பண்ணா கூட நீங்க ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆளுங்களாம் கிடையாது. 100 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எந்த நிலைமையில இருந்தீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். 100 வருஷமா, அப்ப உங்க பிளம் பிளாசம் ஸ்வாட் செயின்ட் இருந்தாரு தானே. ஆனா உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னு தெரியுமா, உங்க பெருமையா சொல்றீங்களே பிளம் பிளாசம் ஸ்வாட் செயின்ட், அவரே எங்களோட ஸ்வாட்ஸ் எம்பரர் தைஜி ஸ்வாட் எம்பரர் கிட்ட தோத்து போயிட்டாரு கேவலமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். உங்களுக்கு எல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன், உங்க பிளம் பிளாசம் ஸ்வாட் செயின்ட்டும் எங்க தைஜி ஸ்வாட் எம்பரர் 2 பேரும் ஒரு நாள் இந்த மாதிரி சண்டை போட்டாங்க. அந்த சண்டையில எங்க தைஜி ஸ்வாட் எம்பரர் ரொம்ப ஓவர்வெல்மிங்கா அந்த ஸ்வாட் செயின்ட்டை ரொம்ப கேவலமா தோக்கடிச்சிட்டு போனா போதுன்னு உயிரோட விட்டுட்டாரு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அப்ப இருந்து இப்ப வரைக்கும் என்னைக்குமே இந்த மவுண்ட்வா செக்ட் உடாங் செட்டுக்கு ஆன் பார்ல இருந்ததே கிடையாதுன்னு சொல்லுவான். உடனே நம்ம சிங்மிங் யோசிப்பான், என்னது இது, இவன் என்ன உளறிக்கிட்டு இருக்கான், இதெல்லாம் எப்ப நடந்துச்சு, பிளம் பிளாசம் ஸ்வாட் செயின்ட்டே நான் தான், எனக்கே தெரியாம ஒரு விஷயம் நடந்திருக்கா, இந்த தாய்ஜி ஸ்வாட் எம்பரர்னா ஓஹோ இந்த அந்தால தடிக்கி விழுந்தா உடனே பரலோகம் போற மாதிரி இருந்திருப்பானே, ஆனா அந்த ஆளு என் கூட சண்டை போட்டான் தான், ஆனா அப்படி ஒன்னுட்டும் அவன் வந்து என்னை ஒன்னும் ஓவர்வெல்மிங்கா தோக்கடிச்ச மாதிரிலாம் தெரியலையே, அவன் அடிக்க ஆரம்பிக்கும் போது ஓவரா பேசுனா, நான் குடிச்சுக்கிட்டு இருந்த போதே அவனை ஈஸியா அடிச்ச உடனே தோல்வியை ஒத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, தோல்வியை ஒத்துக்கிட்டானாலும் சும்மா விடக்கூடாது, என்னை வெறுப்பேத்தனான்றதுக்காக இன்னும் தூக்கி போட்டு அடிச்சேன். அப்பவும் அவன் வந்துட்டு ஓவரா பேசுனா, உடனே வந்து பரவாயில்ல நான் விட்டுறேன்னா, அப்பயும் வந்து எனக்கு கோபம் குறையல, அதனால இன்னும் அடிச்சோனே அவன் படுத்தே விட்டானையா நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே நம்ம அங்கிருந்து போனோம், அப்புறம் என்ன இவன் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிப்பான். ஆக்சுவலா அன்னைக்கு நடந்தது ஒரு பிரைவேட் டுவல். சோ அவங்க 2 பேர் மட்டும்தான் சண்டை போடுவாங்க. அந்த சண்டை போட்ட அந்த விஷயங்கள் அவங்க 2 பேரை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாய்ஜி ஸ்வாட் எம்பரர் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டதுனால மட்டும்தான் நம்ம சிங்மிங் அன்னைக்கு அதை ஒத்துக்கிட்டது மட்டும் இல்லாம அது யாருக்குமே தெரியாததுனால இப்ப இன்னைக்கு அது வேற மாதிரி போயிருக்கு. ஏன்னா நம்ம சிங்மிங் இவர் அடிச்சிட்டதுனால நான் போய் இவர் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ற ஆள் கிடையாது. சோ அதனால இது வெள்ளையே தெரியாம போயிருக்கு. ஆனா நம்ம சிங்மிங் செத்ததுக்கு அப்புறம் இது எல்லாத்தையும் அப்படியே பிரிச்சு பேசி என்னென்னமோ ஒரு கதையை கட்டி விட்டு இப்ப அது இந்த நிலைமைக்கு வந்து நிக்குது. அப்ப நம்ம சிங்மிங் கேட்பான், என்ன 100 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு கிழவன் வந்து உங்களை காப்பாத்திடுவான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதை கேட்டோன்னே இந்த ஜின்னுக்கு கோவம் வரும். கோவம் வந்தோடனே இவன் வியை கூப்பிடுவான். வி, நான் சொன்னது எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டியா இல்லையான்னு கேட்பான். நம்ம வியும் ஆமா நீங்க சொன்ன விஷயம் தானே, அதை நான் எப்படியோ செஞ்சுட்டேன் அப்படின்பா. அப்படியா, அப்ப நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்வாட் எடுத்து சும்மா வெளிலதான் நீட்ட உடனே இந்த ஜின் ஹியூன் எல்லார் பக்கமும் அப்படியே காத்து அடிக்கும். இந்த ஜின் ஹியூன் என்ன நடந்துச்சுன்றதை பார்த்துக்கிட்டே இருப்பான். பார்த்தா நம்ம ஜின் ஹியூனுக்கு பின்னாடி கேட் இருக்குல்ல, அந்த கேட்டு எக்கச்சக்க ஸ்லைஸா போய் அப்படியே மொத்தமா கட்டாயிருக்கும். நம்ம சிங்மிங்கு வெளில வெறும் ஸ்வாடை மட்டும்தான் எடுத்திருப்பான், அதுக்கே அது பின்னாடி கட்டாயிருக்கு. ஸோ கரெக்டான ஒரு ஸ்வாட் டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருக்கான் போல. இப்ப வெள்ள கட்டான இந்த கேட் இருக்குல்ல, இந்த கேட்டுக்கு வெளியில நிறைய மக்கள் வந்து அங்க கூடியிருப்பாங்க. இவங்க எல்லாரையும் யாரோ வர சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அது சிங்மிங்கோட பிளான் தான். சோ நம்ம சிங்மிங் என்ன சொல்லுவானா, இந்த மாதிரி ஆடியன்ஸ் இருந்தாதான் எனக்கு சண்டை போடுறதுக்கே ஒரு மூடு வரும் அப்படின்பா. சோ அந்த சண்டைக்காக தான் இப்ப இந்த மாதிரி வர சொல்லியிருக்கான். இப்ப நம்ம ஜோகுல் கிட்டையும் ஜாங் கிட்டையும் நம்ம சியோல் கிட்டையும் எத்தனை பேரை நீங்க சமாளிப்பீங்கன்னு கேட்பான். நம்ம ஜோகுலும் ஜாங்கும் 3-2 அப்படின்னு சொல்லிடுவானுங்க. உடனே சியோல் கிட்ட நீங்க 4 பேரை சமாளிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மிச்சம் இருக்கிற அந்த ஜின் ஹியூனை நீங்க பாத்துக்கோங்கன்னு பேக்சுன் கிட்ட சொல்லிடுவான். இப்போ உடனே பேக்சுன் கேட்பான், நீ சண்டை போட போறது இல்லையா அப்படின்னு. உடனே நம்ம சிங்மிங் சொல்லுவான்,
நான் இந்த சண்டையில கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே இல்ல வேணாம், நீ கலந்துக்காம இருக்கிறதே தான் இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே நல்லது, அதனால நீ இரு, நாங்களே இந்த சண்டையை பாத்துக்கிறோம்னு முடிவு பண்ணுவானுங்க. அதனால இப்ப இவங்க 4 பேர் மட்டும்தான் சண்டை போட போறாங்க. இவங்க 4 பேரும் ஒரு உத்வேகத்தோட இந்த சண்டையை ஆரம்பிப்பாங்க. சண்டை ஆரம்பிச்சோடனே நம்ம ஜோகுலோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. சோ நம்ம ஜோகுலோட எண்ணங்கள் என்ன மாதிரி இருக்கும்னா, நம்ம ஜோகுல் யோசிச்சு பார்ப்பான், இங்க இருக்கிறவங்க எல்லாருமே, அதாவது இவங்களை எதிர்த்து சண்டை போட வர எல்லாருமே கண்டிப்பா ஸ்ட்ராங்கா தான் இருப்பாங்க. அவங்க நிறைய ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க. ஆனாலும் நம்ம அளவுக்கு யாராவது அங்க ட்ரைனிங் எடுத்திருப்பாங்களான்னு யோசிப்பான். ஏன்னா இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்த ஆள் அப்படி ஒரு மான்ஸ்டர்கிட்ட இவனுங்க மாட்டிக்கிட்டு சின்னாபினம் ஆயிட்டானுங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அவன் இந்த ட்ரைனிங்லாம் ஆரம்பிக்கும் போது நல்லா தான் இருந்துச்சு, ஆனா போக போக இந்த ட்ரைனிங்க்கெல்லாம் ஒரு முடிவே கிடையாதா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சான். உண்மையிலே இந்த ட்ரைனிங்லாம் தன்னால கம்ப்ளீட் பண்ணிட முடியுமா? ஒருவேளை நான் இதை கம்ப்ளீட் பண்ணாலும் நான் ஸ்ட்ராங்கா மாறிடுவேனா, இல்ல போற போக்குலேயே நான் இப்படியே செத்து போய் இங்கேயே என்னை அடக்கம் பண்ணிடுவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சான். ஏன்னா போக 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 அவனுங்க ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிட்டானுங்க. அந்த ட்ரைனிங்ல ஓவரா டார்ச்சர் பண்ணா நம்ம சிங்மிங்கு. ஆனா அது எல்லாத்தையும் தாங்கி இப்ப 2 வருஷம் கழிச்சு இவனுங்க ரொம்பவே நல்லாவே ஸ்ட்ராங்காவே மாறி இருக்கானுங்க. நம்ம ஜோகுலுக்கு எதிர்த்தாப்புல வர அந்த ஆப்பனண்ட் அவனோட ஸ்குவாடை எங்க பிடிச்சிருக்கா, அவனோட பேலன்ஸ் எங்க இருக்கு, அவன் எந்த பக்கம் பாக்குறான், அவனோட கால்கள் அவன் எங்க பிளேஸ் பண்ண போறான், அவனோட ஸ்வாட் ஸ்ட்ரைக் எந்த பக்கம் இருந்து வரப்போகுது, ஸ்வாட் பாத்து என்ன, இது எல்லாத்தையுமே நம்ம ஜோகுலால நல்லாவே பார்க்க முடியுது. ஏன்னா நம்ம சிங்மிங்கோட ட்ரைனிங் அப்படி. ஸோ நம்ம ஜோகுல் யோசிப்பான், கண்டிப்பா என்னோட இந்த ஃபைட்ல நான் தோக்குறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு. நம்ம ஜாங்கு இதே மாதிரி உன்னை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். நம்ம ஜாங்கு என்ன யோசிப்பானா, உடாங் செக்டோட மார்ஷியல் ஆர்ட் டெக்னிக் எல்லாமே கவுண்டர் அட்டாக்கிங்க பேஸ் பண்ணது அப்படின்றத பத்தி யோசிப்பான். கவுண்டர் அட்டாக்கிங் அப்படின்னா என்னன்னா, இப்ப உங்களை எதிர்த்து ஒரு ஆப்போனன்ட் சண்டை போட வரானா அந்த ஆப்போனன்ட்டோட ஸ்ட்ரென்த்தை அவனுக்கு எதிராகவே பயன்படுத்துறது. ஸோ அவன் கையை வச்சு அவனையே போடுற மாதிரி. ஸோ இதே மாதிரி தான் இதை தான் உடாங் செக்ட் யூஸ் பண்ணுவாங்க. அப்ப இப்படி ஒரு டெக்னிக்கை தடுக்கிறதுக்கு என்ன வேணும்? சிம்பிளான விஷயம், ஸ்பீடு. ரொம்ப ரொம்ப வேகமா சண்டை போட்டோம்னா யாரு எதை மாத்த முடியும்? ஒண்ணுமே முடியாதுல்ல. ஸோ 2 பேருமே வேக வேகமா சண்டை போட்டு நம்ம ஜாங்கும் சரி நம்ம ஜோகுலும் சரி 2 பேரும் ஒரே நேரத்துல அவங்களோட ஆப்போனன்ட்ஸை தோக்கடிப்பானுங்க. இவனுங்க 2 பேருக்கும் பெருமையா இருக்கும், நம்மளும் ஸ்ட்ராங்கா மாறிட்டோம்ல அப்படின்னு 2 பேரும் பார்த்து சிரிச்சுக்கிருவானுங்க. ஆனா இந்த சிரிப்புக்கு உடனே ஒரு அணைக்கட்டு போடுற மாதிரி பக்கத்துலயே ஒரு நெருப்பு குழம்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். இவனுங்க 2 பேரும் சூடு தாங்க முடியாம திரும்பி பாப்பானுங்க. நம்ம சிங்மிங்கு வாயை ஒரு மாதிரி வச்சு சொல்லுவான், ஜோகுல் பிரதர் 3 மிஸ்டேக் பண்ணியிருக்காரு, ஜாங்கு நீங்க 4 மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, இப்படித்தானே உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தேனா, நீங்க அப்புறம் வாங்க சண்டை முடிச்சுட்டு வந்தோடனே உங்களுக்கு உண்மையான ட்ரைனிங்னா என்னன்னு காட்டுறேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். ஸோ இந்த மாதிரிலாம் இவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இல்ல இவன் பக்கமே திரும்பக்கூடாது, நம்ம இந்த பக்கமே பார்த்துக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. என்னதான் அவங்க ஸ்ட்ராங்கா மாறிட்டாலும் அவங்க இன்னமும் அதிக லெவலுக்கு போகணும் அப்படின்றதா நம்ம சிங்மிங்கோட ஆசை. இப்போ இவங்க எல்லாரும் அந்த இடத்தோட ஃபைட்ஸ்லயே முக்கியமான ஃபைட்டை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அது நம்ம பேக்சுனுக்கும் நம்ம ஜின்ஹியூனுக்கும் நடக்கிற இந்த ஒரு சண்டை தான். அப்ப இந்த மவுண்ட்வாவோட டிசிபிள்ஸ் சண்டை போடுறத பார்த்துட்டு இந்த அப்பாவி யோசிப்பாரு, இவங்க எல்லாரும் உண்மையிலே ஸ்ட்ராங்கு தான், உடாங் செக்டையே இவங்க எதிர்த்து அதுவும் இவ்வளோ சூப்பரா சண்டை போடுறாங்கன்னா கண்டிப்பா இவங்க ஸ்ட்ராங்கு தான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. இப்ப அவருக்குள்ள ஒரு எக்ஸைட்மெண்ட் வர ஆரம்பிச்சிடும், அவரே அந்த சண்டையை போடுற மாதிரி. ஏன்னா இந்த மாதிரி மவுண்ட்வா செக்ட் வந்துராதான்னு அவரோட சின்ன வயசுல இருந்து அவர் யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. இப்ப அது அவரோட கண்ணு முன்னாடி நடந்துகிட்டு இருக்கு. இதை தான் அவர் யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஏன் அப்படின்னா இவரு சின்ன வயசுல இருந்து பார்த்த வரைக்கும் இந்த மாதிரியான ஸ்ட்ராங்கான டிசிபிள்ஸ் யாருமே மவுண்ட்வா செக்ட்ல இருந்ததே இல்லை. அது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது நட்டனோட ஃபைட்டுக்கு நடுவுல உட்காந்து குடிச்சுக்கிட்டும் எவனும் இருந்தது இல்ல இவன மாதிரி ஆளுங்க அப்படின்னு நம்ம சிங்மிங்கையும் பார்த்து யோசிப்பாரு. அப்ப அப்பாவி கேட்பாரு, நீ போய் இந்த சண்டையில கலந்துக்க கூடாதா அப்படின்னு. உடனே நம்ம சிங்மிங் சொல்லுவான், நான் போய் கலந்துக்கணும்னு எந்த விதமான அவசியமுமே கிடையாது, ஏன்னா அவங்க எல்லாருமே நல்ல ட்ரைனிங் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவான். ட்ரைனிங் கொடுத்ததே இவன் தானே, அப்புறம் எப்படி அவங்க தோப்பாங்க? தோத்தா இவன் சும்மா விட்டுருவானா? அதனாலே அந்த பயத்திலே சண்டை போடுவானுங்க. இப்ப சண்டை போடுற அந்த ஜின்ஹியூன் இருக்கான்ல, அவனுக்கு பேக்சுனோட சண்டை போட்ட அந்த கொஞ்ச நேரத்திலே தெரிஞ்சிடும் நம்ம பேக்சுன் உண்மையிலே ஸ்ட்ராங்கு. அது மட்டும் கிடையாது, ரொம்ப வேகமாவும் இருக்கான். ஸோ மவுண்ட்வாவோட முக்காவாசி ஸ்வாட் டெக்னிக்ஸ் இந்த ஃபாஸ்டா ஸ்பீடான மூவ்மெண்ட்டை பேஸ் பண்ணதுதான். ஸோ அதனாலேயே இவனோட டெக்னிக்ஸை ப்ரெடிக்ட் பண்றது நம்ம ஜின்ஹியூனுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். உடனே நம்ம பேக்சுன் சொல்லுவான், செஞ்சிரு அப்படின்னு. என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்கும்போது, நீ அந்த மாதிரி இந்த ப்ரைடு இதை பத்திலாம் யோசிக்கிறவன் கிடையாது, நான் யோசிக்கிறத தானே நீ யோசிச்சுக்கிட்டு இருக்க, அதை செஞ்சிரு, செஞ்சாதான் சரி வரும் அப்படின்ட்டுருவான். நம்ம ஜின்ஹியூனும் உடனே அதை செய்ய ஆரம்பிச்சிருவான். என்னடா இது செய்யின்னு சொல்றாங்களேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா,
ஒன்றும் இல்லை, அது ஒன்றும் இல்லை. இவனுங்கள்ல ஒரு 4 பேர் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் சண்டை போடுறதுக்கு வந்திருப்பானுங்க நம்ம ஜின்ஹியூனோட சேர்த்து. மற்றவனுங்கெல்லாம் அங்கே ஓரமாக தான் நின்றுகிட்டு இருப்பானுங்க. ஸோ அவனுங்களையும் போய் மொத்தமாக இந்த 4 டெசிபிள்ஸையும் சுத்து போட சொல்லி இந்த ஜின்ஹியூன் ஆர்டர் போடுவான். இதை தான் செஞ்சிருன்னு சொல்லிட்டு நம்ம பேக்சுன்னு சொல்லுவான். வேற வழியே கிடையாது, நம்ம ஜின்ஹியூனும் அந்த ஒரு காரியத்தை செஞ்சிருவான். இப்ப செஞ்ச உடனே எல்லாரையும் சுத்து போட்டாங்க. சுத்து போட்ட உடனே நம்ம பேக்சுன் யோசிக்கிறான், இதை தான் நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்படி ஒரு இடத்துல இருந்து இப்படி சுத்து போட்டும் கூட மவுண்ட் வாசெக்ட் ஜெயிச்சிச்சுன்னா அது எவ்வளோ பெருமையான விஷயமா இருக்கும் மவுண்ட் வாசெக்டுக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். உடனே நம்ம ஜின்ஹியூன் சொல்லுவான், நீங்க எல்லாருமே ஸ்ட்ராங் தான் அப்படின்றத நான் ஒத்துக்கிறேன். ஆனாலும் அங்கே ஒருத்தன் நடுவில் உட்காந்துருக்கானே, அவன் என்ன அப்படியே குடிச்சுக்கிட்டு இருக்கான்? அவன் என்ன எங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்றானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்ஹியூன் கேட்பான். அண்டர் எஸ்டிமேட்டா? சே, நீ ஒரு விஷயத்த தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நீங்க யாருமே அவன் கூட சண்டை போடுற அளவுக்கு அவ்வளவு ஒர்த்தியான ஆப்போனன்ட் கிடையாது. ஒரு ஒர்த்தியான ஆப்போனன்ட் வந்தா தானே அவனும் ஸ்வாட் எடுப்பான். நீங்க யாரும் அவ்வளவு ஸ்கில்டு கிடையாது அப்படின்னு சொல்லிடுவான். இதை கேட்டுட்டு இந்த ஜின்ஹியூனுக்கு கோவம் வரும். உடனே நம்ம சிங்மிங் சொல்லிடுவான், ரொம்ப கோவப்படாத, உண்மையை சொல்ல போனா நானுமே அவன் கூட சண்டை போடுற அளவுக்கு ஸ்கில்டு கிடையாது. ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல, இந்த உலகத்துல இப்படிதான் நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் இருக்கும். ஏன் சொல்லப்போனா ஒரு நாள் நீ திடீர்னு ஒரு 3 தலை 6 கை இருக்கிற மனுஷனை கூட பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவான். எதுக்கு இதை சொன்னானே தெரியாது. ஆனா நம்ம சிங்மிங்க தான் அங்க படத்துல போட்டு காட்டுவாங்க 3 தலை 6 கையோட இருக்கிற மாதிரி. நம்ம பேக்சுன்னு சொல்லுவான், கவலைப்படாத, அதுக்குதான் உன் கூட விளையாடுறதுக்கு இங்க நான் வந்திருக்கேன். ஏன் அப்படின்னா நீ அன்சீசிங் ஸ்வாடு, நான் ரைட்டியஸ் ஸ்வாடு. அன்சீசிங் ஸ்வாடு ரைட்டியஸ் ஸ்வாடோட தானே சண்டை போடணும். இந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனைக்கு டிவைன் டிராகனே இறங்கி வந்தா நல்லா இருக்குமா என்ன அப்படின்னு கேட்பான். இது கேட்ட உடனே இந்த ஜின்ஹியூனுக்கு இன்னும் கோவம் வந்து அடிக்கிறதுக்காக வருவான். நம்ம ஜின்ஹியூனை பத்தி நம்ம பேக்சுன் நிறைய தடவை கேள்விப்பட்டிருக்கான். ஏன் அப்படின்னா நம்ம ஜின்ஹியூன் இப்ப 6 டிராகன்ஸ்ல ஒரு ஆளு. இவன் தான் உடாங்கோட ஸ்வா டிராகன். இந்த பேரை அவன் நிறைய தடவை கேள்விப்பட்டிருக்கான். ஒருவேளை ஜின் கியோம்ரியோங் இப்ப அந்த கான்ஃபரன்ஸ்ல தோக்காம இருந்து இப்ப வரைக்கும் இருந்திருந்தானா அவனும் அந்த 6 டிராகன்ஸ்ல ஒரு ஆளா மாறி இருப்பான். அவன் இந்த ஜின்ஹியூனோட பவர் லெவல்ல தான் கண்டிப்பா இருந்திருப்பான். இப்போதைக்கு நம்ம ஜின்ஹியூனோட எல்லா ஒரு அட்டாக்ஸுமே ஃபோமாவும் ஒரு பெரிய பெரிய அலைகளை கிரியேட் பண்ற மாதிரியான அட்டாக்ஸ் தான் அந்த ஜின்ஹியூன் யூஸ் பண்ணுவான். ஆனா இந்த அட்டாக்ஸ் எதுவுமே எனக்கு எதிராக வேலை செய்யவே செய்யாதுன்னு நம்ம பேக்சுன் யோசிப்பான். சொல்லிட்டு அவனோட ஒரு டெக்னிக்கை எக்ஸிக்யூட் பண்ணுவான். இந்த ஒரு டெக்னிக்கை எக்ஸிக்யூட் பண்ண உடனே ஒரு நிறைய ஆஃப்டர் இமேஜஸ் அவன்கிட்ட இருந்து போக ஆரம்பிக்கும். அவன் அதே இடத்துல நிக்கிற மாதிரி இருக்கும், ஆனா அவனோட ஆஃப்டர் இமேஜஸ் மட்டும் அப்படியே போக ஆரம்பிக்கும். இந்த ஆஃப்டர் இமேஜஸ்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு டெக்னிக்கை இந்த ஜின்ஹியூனுக்கு எதிராக யூஸ் பண்ணும். இந்த ஒரு டெக்னிக்கோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா 7 Plum Blossom Sword, Plum Blossom Execution. இந்த எக்ஸிகியூஷன் அட்டாக்கை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணி இந்த ஜின்ஹியூனை அதே இடத்துல நம்ம பேக்சுன் தோக்கடிச்சிருவான். தோக்கடிச்சதுக்கு அப்புறம் அவனை சுத்தி நிறைய பிளம் பிளாசம் பெட்டல்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படின்னா இப்ப நம்ம பேக்சுனாலையும் இந்த பிளம் பிளாசமை உருவாக்க முடியுது அவனோட ஸ்வாட்ல இருந்து. இது எல்லாத்தையும் சுத்தி இருக்கிறவங்களாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. நம்ம சிங்மிங்குமே அங்கிருந்து சொல்லுவான், நீங்க ரொம்ப கூல் சீனியர் பேக்சுன் அப்படின்னு. உடனே இப்ப நம்ம ஜாங்க காட்டுவாங்க. நம்ம ஜாங் இருக்கான்ல, அவன்கிட்ட சண்டை போடுறதுக்கு ஒரே நேரத்துல 2 பேரா வந்துகிட்டு இருப்பானுங்களாம். நான் வீக்கஸ்ட் நான் ஒத்துக்கிறேன், அது இருந்தாலும் ஏன் என்கிட்ட நீங்க சண்டை போட வந்துகிட்டே இருக்கீங்க? நீங்க சீனியர் பேக்சுன் கிட்ட போகலன்னா அடுத்த ஸ்ட்ராங்கஸ்ட் மெம்பர் கிட்ட தானே போயிருக்கணும், எதுக்கு என்கிட்ட வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்படி ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் மெம்பரா, அது யாரு அப்படின்னு கேட்கும்போது அங்கே தெரியறாங்க பாத்தீங்களா, உங்க கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங்கு நேரா சியோல் பக்கம் தான் கை காட்டுவான். சோ நம்ம சியோல் வந்துட்டு அங்க ஏற்கனவே ஒருத்தன் கூட சண்டை போட்டு அவனை ஓவர்வெல்ம் பண்ணிக்கிட்டு இருக்கும். அப்ப குறுக்க இன்னொருத்தனும் அடிக்க வருவான். அவனையும் சேர்த்து அந்த 2 பேரையும் ஒரே நேரத்துல ஒரே அட்டாக்கை யூஸ் பண்ணி இந்த சியோல் தோக்கடிச்சிரும். இப்ப தோக்கடிச்ச உடனே ஓரளவு நிறைய பேர் கீழே விழுந்துருவானுங்க, மற்றவங்களுக்கும் காயம் இருக்கும். நம்ம பேக்சுன் கேட்பான், இனிமேலும் நீங்க கண்டினியூ பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களான்னு. ஒருவேளை நீங்க கண்டினியூ பண்ணீங்கன்னா மேபி நீங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஆனா அடிப்பட்டவங்க எல்லாரையும் நீங்க இப்பவே ட்ரீட்மெண்ட் பண்ணலைன்னா அவங்க எல்லாருக்கும் பின்னாடி பெரிய பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் இத வேற ஒரு செக்ட்ல இருந்து சொன்னாலும் சொல்றேன், உங்க செக்ட் மெம்பர்ஸை தான் நீங்க முதல்ல பாத்துக்கணும், இந்த பிரச்சனைலாம் அப்புறம் தான் அப்படின்னு சொல்லுவான். சொன்னதுனால அவனுங்களுக்கும் வேற வழி கிடையாது, அங்கிருந்து எல்லாரையும் கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அவனுங்களோட சீனியர் பிரதர்ஸ் இல்ல ஜூனியர் பிரதர்ஸை தூக்கிக்கிட்டு அங்கிருந்து போக ஆரம்பிச்சிருவானுங்க. அப்படி போறப்ப அதுல இருந்து ஒருத்தன் வந்துட்டு நம்ம பேக்சுன் கிட்ட சொல்லுவான், நீங்க எங்களுக்கு கருணை காட்டுறதுக்கு நன்றி, நாங்க கண்டிப்பா இன்னைக்கான தோல்வியை ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுவானுங்க. சொன்ன உடனே நீங்க எப்பயுமே மவுண்ட் வாசெக்ட் கிட்ட பிரச்சனை பண்ணக்கூடாது, இன்னைக்கு நடந்த இந்த பிரச்சனையை நாங்க மறக்க மாட்டோம், அந்த காரணத்தினால நாங்க உங்களை வழி அனுப்பலாம் எதுக்கும் வரமாட்டோம், நீங்க இங்க இருந்து போயிருங்க, இனிமேல் நீங்க இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவான்.
சொன்னதுனால அவனுங்களும் இங்க இருந்து போயிடுவானுங்க. சுத்தி இருக்கிற எல்லா மக்களுமே மவுண்ட் வா செக்ட் உண்மையிலே ஒரு பெரிய செக்ட் தான், இப்படி ஹுவா ஷாடோ செக்டையே வந்து காப்பாத்திருச்சே அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிருவானுங்க. உடனே நம்ம பேக்சுனும் அங்கிருந்து நடந்து வந்து, செக்ட் லீடர், எங்களுக்கு கொடுத்த பொறுப்பை நாங்க முடிச்சிட்டோம், இனிமேல் நீங்க சேஃப் தான் அப்படின்னு சொல்லுவான். சொன்ன உடனே நம்ம செக்ட் லீடருக்கு ஒரு மாதிரி ஆனந்த கண்ணீர்லாம் வரும். வந்துட்டு அவரும் நான் உங்களுக்கு பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு எல்லார பார்த்தும் நன்றி சொல்லுவாரு. அவர் சொன்ன உடனே நம்ம பேக்சுனும் மற்றவங்களும் அவருக்கு ஒரு வணக்கத்தை சொல்லி, நீங்க இந்த மாதிரிலாம் நன்றி சொல்லணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா எங்களோட கடமை என்னவோ அதை தான் நாங்கள் செஞ்சோம் அப்படின்றவானுங்க. இதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டும் ஆயிடும். அன்னைக்கு நைட்டு நம்ம செக்ட் லீடரை பார்க்கறதுக்காக யாரோ ஒரு சில பேர் வந்திருக்காங்க போல. அநேகமா அங்க இருக்கிற மெர்ச்சன்ஸா இருப்பாங்க. அவங்க எல்லாரும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவாங்க. சொன்ன உடனே தான் நம்ம செக்ட் லீடருக்கு ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கும். அழிஞ்சு போற நிலைமையில இருந்த ஒரு செக்ட் திரும்பி மீண்டு வந்து அவங்க இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டர்னல் செக்டை காப்பாத்துறதுக்கு ஆளுங்களை அனுப்பி அந்த பிரச்சனையும் முடிச்சு வச்சிருக்காங்க. இது எல்லாமே ஒரே நாள்ல நடந்துச்சுன்றத தன்னால நம்பவே முடியலன்றதை யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. உடனே மேல பார்த்து, அப்பா நீங்க வச்ச நம்பிக்கை எல்லாமே சரிதான், நானும் மவுண்ட் வா செக்டை நம்பி இருக்கணும், இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சுன்னு சொல்லுவாரு. சொன்ன உடனே பக்கத்துல இந்த கெஸ்ட் எல்லாம் எங்க தங்கி இருக்காங்களோ, அதாவது மவுண்ட் வா செக்டை சேர்ந்த டிசிபிள்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க தங்கி இருக்கிற இடத்துல இருந்து பெரிய சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். உடனே நல்லா செலிப்ரேட் பண்றாங்க போல. நான் ஃபர்ஸ்ட் போய் அவங்கள்ட்ட ஒழுங்காவே பேசவே இல்லை, இப்பயாவது போய் நானும் அவங்க கூட செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போவாரு. போயிட்டு வாங்க எல்லாரும் நல்லா செலிப்ரேட் பண்ணுவோம், இந்த செலிப்ரேஷனுக்கான டைம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கதவை திறப்பாரா. பார்த்தா அங்க செலிப்ரேஷன் தான் ஆயிட்டு இருக்கோம். ஆனா எல்லா டிசிபிள்ஸ்க்கும் நம்ம சூயிங்மிங் வச்சுக்கிட்டு இருப்பான் செலிப்ரேஷனு. எல்லாரையும் வந்து ஓட விட்டுக்கிட்டு இருப்பான். எல்லாரும் இவனை பிடிக்கிறதுக்காக ஓடிக்கிட்டே இருப்பாங்க. எவங்கையே மாட்ட மாட்டான். திரும்பியும் நம்ம சூயிங்மிங் அவனுக்கு பிடிச்ச அந்த ட்ரெஸ் கருப்பு துணி எடுத்து மாட்டிக்கிடுவான். அதை மாட்டிக்கிட்டோன்னே நம்ம பேக்சூன் சொல்லுவான், சூயிங்மிங் அமைதியாயிரு, நம்ம எதுக்காக வந்தோன்றத நல்லா யோசிச்சுப்பாரு, நம்ம வந்த வேலை முடிஞ்சு போச்சு, இனிமேல் நம்ம எந்த பிரச்சனையும் பண்ண வேணாம், இங்க இருந்து போயிடலாம், செக்ட் லீடர் என்ன சொன்னாருன்றத மறந்து போயிட்டியான்னு கேட்பான். உடனே நம்ம சூயிங்மிங், எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு, ஆனா வந்த வேலை உங்களுக்கு முடிஞ்சிருச்சு, இனிமேல் நீங்க யாரும் எதுலையும் தலையிட தேவையில்ல, இப்ப நான் பண்ண போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நான் இதை கண்டிப்பா போய் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து பிச்சுக்கிட்டு எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து போயிடுவான். அவ்வளவுதான். நம்ம பேக்சூன் யோசிப்பான், நம்ம எல்லாம் செத்தோம் அப்படின்னு. இது எல்லாத்தையும் பார்த்த நம்ம அப்பாவித்தனமா முகத்தை வச்சுக்கிட்டு இங்க என்னடா நடக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. மேல திரும்பியும் பார்த்து, அப்பா நீங்க நினைச்சதுல ஒரு சின்ன தப்பு இல்ல ஒரு பெரிய தப்பே இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஸோ இப்ப இந்த உடாங் செக்டரோட டிசிபிள்ஸ் இந்த ஊர்ல இருந்து கிளம்புறதுக்காக போயிட்டு இருப்பாங்க. அப்படி போறப்ப அந்த வண்டியில தான் இந்த ஜின்ஹியூனை படுக்க வச்சிருப்பாங்க. ஸோ அவன் இன்னமுமே மயக்கமா தான் இருந்திருப்பான். காலில் அடி வாங்கினவன் இன்ன வரைக்கும் மயக்கத்துல தான் இருந்திருக்கான். அவன் எந்திரிச்ச உடனே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இல்ல நம்ம இங்க இருந்து போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவனுங்களும் சொல்லுவானுங்க. அப்ப அவனுக்கு ஒரு மாதிரி வலி ஏற்படும். அவன் எங்க அடி வாங்கினவனோ அது ஏற்பட்ட உடனே அவன் யோசிப்பான், நான் தோத்து போயிட்டேனா, எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது, இப்ப இந்த பாத் அகாடமிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். பாத் அகாடமியும் இங்க இருந்து காலி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டாங்க, நமக்கு வேற வழியே இல்லை, நம்ம இங்க இருந்து போய் தான் ஆகணும் அப்படின்னு மற்ற டிசிபிள்ஸும் சொல்லுவாங்க. நம்ம ஜின்ஹியூனு இங்க எதுக்காக வந்தானோ அந்த ஒரு விஷயத்துல இவன் தோத்து போயிட்டா. அது மட்டும் கிடையாது, உடாங் செக்டோட பேரையுமே இவன் கெடுத்துட்டான். இவன் அங்க அத்தனை பேரை கூட்டிட்டு போனான், அவங்க எல்லாரையும் கேங்கும் பண்ணான், எல்லாரையும் சுத்து போட்டு எல்லாத்தையும் பண்ணான். ஆனா அப்படி இருந்தும் கூட எல்லா மக்கள் முன்னாடியும் அவன் தோத்து போயிட்டான். இதுவே உடாங் செக்டுக்கு ஒரு பெரிய அவமானமா இருக்கும். இப்படி ஒன்ன பண்ணிட்டோமேன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா அது எல்லாத்த விட ஒரு முக்கியமான விஷயம் அந்த ஸ்வாட் கிரேவ்யார்டு, அதை மிஸ் பண்ணிட்டோமேன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப என்ன பண்றது, இல்ல நம்ம திரும்பி போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி, நம்ம இங்க இருந்து இப்படியே போனா சரி வராது, நம்ம உடனே திரும்பி நான்யாங்குக்கு போவோம், நம்மளுக்கு எது முக்கியமோ அதை தான் பார்க்கணும் அப்படின்பா. இங்க நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு மேல இருந்து ஒருத்தர் சொல்லிக்கிட்டே வருவாரு, அதுக்கெல்லாம் அவசியம் இருக்காது அப்படின்னு. இவர் யாருன்றதை பார்த்த உடனே இந்த ஜின்ஹியூனுக்கு அதிர்ச்சியா இருக்கும். ஏன் அப்படின்னா இப்ப வந்திருக்கிறது சீனியர் மூஜின் அப்படின்னு அவன் நினைப்பான். இந்த மூஜின் அப்படின்றவன் யாருன்னா, இவன் இந்த உடாங் செக்டை சேர்ந்த ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிசிபிள். ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிசிபிள்ஸ்னா நம்ம உண்ணாம் உண்கும் மாதிரி அந்த வயசுல இருக்கிறவங்க, அவங்களையே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு ஆளு. அது மட்டும் கிடையாது, இந்த உடாங் செக்ட்ல 3 ஸ்ட்ராங்கஸ்டான மெம்பர்ஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் 3 ஸ்ட்ராங்கஸ்டான மெம்பர்ஸ், அவங்க 3 பேருக்கும் 3 ஸ்வாடுன்னு பேர் இருக்கும், 3 ஸ்வாட்ஸ். அந்த 3 ஸ்வாட்ஸ்ல இவரும் ஒரு ஆளு. அப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆளு இங்க எதுக்காக வந்திருக்காரு அப்படின்றத தான் இந்த ஜின்ஹியூன் யோசிச்சுக்கிட்டு இருப்பா. உடனே நம்ம மூஜின் என்ன சொல்லுவானா, இங்க ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கிற மாதிரி நம்ம செக்ட் லீடருக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு, அதனாலதான் என்னை இங்க அமுச்சு வச்சிருக்காரு,
நானும் இங்க வந்து பார்த்தா இங்க ஏதோ பிரச்சனை தான் நடக்குது போலயே. என்னாச்சு? உங்க எல்லாரையும் இந்த மவுண்ட்வாவை சேர்ந்தவனுங்க எவனாவது அதிகமான பேரை கூட்டிட்டு வந்து அடிச்சிட்டானுங்களா? நீங்க கூட்டிட்டு போனதை விட டபுள் மடங்கு அவனுங்க கூட்டிட்டு வந்திருப்பானுங்களே அப்படின்னு மாதிரி கேட்பாரு. அப்புறம் எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம், அப்ப நீங்க எல்லாத்தையும் பண்ணியும் கூட நீங்க தோத்து போயிட்டீங்க. இது உங்களுக்கான அவமானம் கிடையாது, உடாங் செக்டுக்கான அவமானம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இருந்தாலும் நம்ம ஜின்ஹியூன் சொல்லுவான், என்னை மன்னிச்சிருங்க. அப்ப இந்த மூஜினும் பரவாயில்ல, அது எல்லாத்தையும் விட்டு தள்ளு, அது எல்லாத்தையும் மறந்துரு, நம்ம இந்த நான்யாங்க விட்டு கிளம்ப போறோம்னு சொல்லிடுவாரு. ஆனா நான்யாங்க விட்டு நம்ம கிளம்புறதா? நம்ம இன்னும் அந்த ஸ்வாட் கிரேவியார்டு எங்க இருக்குன்றத கண்டுபிடிக்கவே இல்லையே. அதோட லொகேஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக தானே நம்ம இந்த நான்யாங்குக்கே வந்தோம். இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்ததுமே அதுக்காக தானே. அதை விட்டுட்டு போக சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜின்ஹியூன் கேட்கும்போது, இல்ல உடாங் செக்டு இந்த ஸ்வாட் கிரேவியார்டோட லொகேஷனை கண்டுபிடிச்சிட்டாங்க, அதனாலதான் நான் இங்க இருந்து போலான்னு சொல்றேன் அப்படின்பாரு. நீங்க தோத்து போனது என்னமோ அவமானம் தான், ஆனா அந்த அவமானுக்கு பதிலடி கொடுக்கணும்னா அதுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும். இப்ப அதுக்கான சந்தர்ப்பம் கிடையாது. அதனால நம்ம இங்க இருந்து போறதுதான் நமக்கு முக்கியம். நீங்க அடிப்பட்டவங்க எல்லாரும் மெயின் செக்டுக்கு போயிருங்க, மத்தவங்க எல்லாரும் என்னை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவான். நம்ம ஜின்ஹியூனும் நானும் உங்களை ஃபாலோ பண்ணிட்டே வரேன் அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லும் போது டக்குன்னு இந்த மூஜின் பின்னாடி திரும்பி பார்ப்பான். யார் அது? யாரா இருந்தாலும் உடனே என் முன்னாடி வாங்க அப்படின்பா. சொன்ன உடனே வேற யாரும் கிடையாது, நம்ம கருப்பு சட்டை காவல்காரர் தான் அங்க வருவாரு. சோ அவரை பார்த்த உடனே இவன் கேட்பான், யாரு நீ அப்படின்னு. நம்ம சிங்மிங்கு எப்பயும் போல அங்கிருந்து ஒரு சூப்பர்மேன் என்ட்ரி கொடுத்து, நான் ஒரு வழிபோக்கன் திருடன், நான் இங்க சும்மா வந்தேன், நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் தான் கேட்க போறேன். ஸ்வாட் கிரேவியார்டு அப்படின்னு ஒன்று சொன்னீங்கல்ல, அப்படின்னா என்னன்னு மட்டும் என்கிட்ட சொல்லிட்டு போங்க, உங்க எல்லாரையும் நான் விட்டுறேன்பா. ஆனா நம்ம மவுண்டெயின்ஸ்க்கு நடுவில் இருக்கோம், நீ என்னமோ வழிபோக்கன் திருடன்ற அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சிங்மிங்கும் யோசிச்சுட்டு, அப்படியா, அப்படின்னா நான் மவுண்டெயின்ல வரக்கூடிய வழிபோக்கன் திருடன், மவுண்டெயின் பேண்டிட், ஓகேவா? இப்போ ஓகேவா? எல்லாம் பிரச்சனை இல்லையா? ஸ்வாட் கிரேவியார்ட்னா என்னன்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு மட்டும் கேட்பா. இப்ப இந்த ஜின்ஹியூன் ஒரு விஷயத்த கவனிப்பான். இவ்வளோத்தையும் மறைச்ச நம்ம சிங்மிங்கு அவனோட ஸ்வாடை தான் எடுத்துட்டு வந்திருப்பான். ஸோ அந்த ஸ்வாடில் நம்ம ஹுவாவோட, அதாவது பிளம் பிளாசத்தோட சிம்பிள் இருக்கும். மவுண்ட் ஹுவாவுக்கான சிம்பிளே அதுதான். அந்த சிம்பிளை பார்த்த உடனே இவன் அவனா, ஏழே நீ தானே அந்த மவுண்ட் ஹுவா டிவைன் டிராகன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு நம்ம சிங்மிங், ஐயோ வாயை உளறிட்டேனே, இல்ல நீ என்ன சொல்றன்னு எனக்கு தெரியாது அப்படின்றவா. அப்ப இந்த மூஜின் சொல்லுவான், சரி உனக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லைன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ பிரச்சனை பண்ணதான் இங்க வந்திருக்கேன்னா அந்த பிரச்சனைக்கும் நானும் தயாரு தான். நீ யாருன்றது எங்களுக்கு தெரியாது, உன் ஸ்வாட்ல இருக்கிற அந்த பிளம் பிளாசத்தையும் நாங்க பார்க்கல, நீ தான் அந்த மவுண்ட் ஹுவா டிவைன் டிராகன் அப்படின்றது எங்களுக்கு தெரியாது. அப்படின்றதுனால இங்க இப்ப நான் வெறும் ஒரு திருடன் கூட சண்டை போட்டு அவனை தோக்கடிக்க போறேன். அவனுக்கு என்ன நடந்தாலும் யாரும் என்கிட்ட வந்து கேட்க போறது இல்லை அப்படின்றத சொல்லுவான். ஸோ உண்மையிலே கொஞ்சம் ஸ்மார்ட்டான ஆள் தான். நம்ம சிங்மிங் ஒத்துக்கலைன்னா அவன் வழியிலே போய் அவனை தோக்கடிச்சிடலாம்னு நினைக்கிறான். நம்ம சிங்மிங்கும் இவன் ரிலீஸ் பண்ற அந்த கீயை பார்த்துட்டு, இவனோட பிளேட் பிரஷர் உண்மையிலே அதிகமா இருக்கு, நான் ஒருவேளை கவனமா இல்லைன்னா என்னையே இவன் வெட்டிடுறதுக்கு ரெடியா இருக்கான், அந்த அளவுக்கு இவனோட பிரஷர் அதிகமா இருக்கு. செகண்ட் கிளாஸ் டிசிபிள்ஸ் எல்லாருமே ஸ்ட்ராங்கா இருந்தாங்க, ஆனா அவங்க யாருமே இவனோட லெவலுக்கு வரமாட்டாங்க. ஏன்னா இவன் வேற லெவல்ல இருக்கான். கண்டிப்பா நான் சொல்றேன், நான் இந்த லைஃப்க்கு வந்து நான் சண்டை போட்டதுலேயே ஸ்ட்ராங்கஸ்டான மெம்பரா கண்டிப்பா இவன் தான் இருப்பான். ஒரு உடாங் செக்டோட ட்ரூ ஸ்வாட்ஸ்மேன் அப்படின்றத நம்ம சிங்மிங் யோசிப்பான். யோசிச்சுட்டு அவனும் அவனோட ஸ்வாடை வெளில எடுத்துட்டு, எனக்கு முன்னாடியில இருந்து ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு, சண்டை போடும்போது உன் தலைய நல்லா கவனமா வச்சுக்கோ, இல்லைனா எப்ப நான் அதை உடப்பேன்னு எனக்கே தெரியாதுன்பா. மூஜினுக்கும் நம்ம சிங்மிங்குமான இந்த ஒரு சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஜின்ஹியூன் என்ன யோசிச்சுக்கிட்டு இருப்பான்னா, நம்ம பேக்சூன் சொன்னதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். நம்ம பேக்சூன் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொல்லியிருப்பான், இங்க இருக்கிறவங்க யாருமே அவன் கூட சண்டை போடுறதுக்கு ஸ்கில்டா இல்ல, ஏன் நான் கூட அவன் கூட சண்டை போடுற அளவுக்கு ஸ்கில்டான ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்படி ஒருவேளை அவன் சொன்னது உண்மையா இருந்துருந்துச்சுன்னா அங்க இருந்ததுலேயே ஸ்ட்ராங்கஸ்டான மெம்பர் இந்த மவுண்ட் ஹுவா டிவைன் டிராகனா தான் இருப்பான். இருந்தாலும் கூட இவன் வெறும் ஒரு தேர்ட் கிளாஸ் டிசிபிள், இவன் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிசிபிளான, அதுவும் ஸ்ட்ராங்கஸ்டான மூஜின் கூட போய் சண்டை போடணும்னு நினைக்கிறானே அப்படின்றத யோசிச்சுக்கிட்டு இருப்பான். நம்ம சிங்மிங் உடனே, நம்ம 2 பேரும் சண்டை போட போறோம்னா ஒரு பெட் வச்சுக்கலாம் அப்படின்பா. பெட்டா? என்ன பெட் அது அப்படின்னு இந்த மூஜின் கேட்கும் போது, சிம்பிள், இப்படி ஒரு சண்டை நடந்து எதுவுமே நம்ம வைக்கலைன்னா நல்லா இருக்காதுல்ல, அதனால சிம்பிளா ஒரே ஒரு பெட் தான் வைக்க போறேன். நான் ஒருவேளை ஜெயிச்சிட்டேன்னா இந்த ஸ்வாட் கிரேவியார்டுன்னு ஒன்று சொல்லிக்கிட்டே இருந்தீங்கல்ல, அது என்னன்ற முழு உண்மையும் என்கிட்ட சொல்லணும். ஒருவேளை நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன் அப்படின்பா. உடனே உனக்கு என்ன வேணும் அப்படின்றதையும் கேட்பான். இந்த மூஜின் என்ன சொல்லுவானா, சிம்பிளான விஷயம்தான், உன்னோட மாஸ்கை கழட்டி அந்த தலையில கீழே விழுந்து என்கிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கேட்டு
இந்த உடான் செக்ட் எப்பயுமே மவுண்ட்வா செக்டை விட ஒரு பெரிய செக்ட் அப்படின்றத ஒத்துக்கிட்டு நீ இங்கிருந்து போகணும். திரும்பி நீ என் கண்ணிலேயே படக்கூடாதுன்பா. சரி, பெட்டுனா ரெண்டு பக்கமும் என்ன சொல்றாங்களோ அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், நானும் இதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவான். சொன்ன உடனே இப்ப நான் உனக்கே இந்த ஃபர்ஸ்ட் மூவையும் கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம சிங்மிங் அவனை பார்த்து சொல்லுவான். இதை கேட்ட உடனே இந்த மூஜினுக்கு கோவம் வர ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் மூவை எனக்கு கொடுக்குறியா? உன்னோட அரகன்ஸ்க்கு ஒரு அளவே இல்லாம போயிடுச்சு போலயே அப்படின்னு இந்த மூஜின் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, சரி நீ சண்டை போட வரலனா என்ன, நான் உன்கிட்ட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங்கு அவனோட ஸ்வாட சும்மா இப்படி வீசதான் செய்வான். ஜஸ்ட் ஒரு ஸ்விங் தான் பண்ணுவான். அந்த ஸ்விங்கோட ஏர்ஃபோர்ஸ் நேரா இந்த மூஜினுக்கு பின்னாடி ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்தை ரெண்டா வெட்டி இருக்கும். இந்த மூஜினோட அந்த கன்னத்துல சின்னதா ஒரு கீரல் விழுந்திருக்கும். இந்த மூஜின்னு சொல்லுவான், நீ கொடுத்த கன்சிடரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு. பரவாயில்ல, நீ ஒருவேளை உண்மையிலே நன்றியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நினைச்சீனா எனக்கு எதிரா சும்மா இந்த அப்படியே சும்மா உழப்பிட்டு இல்லாம எடுத்தோடனே உன்னோட ஃபுல் பவர்ல வந்து சண்டை போடு, அப்படின்னா தானே இந்த சண்டை இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்பா. சொன்ன மாதிரியே நம்ம மூஜினும் அதையே பண்றதுக்கு தான் வருவான், ஆரம்பத்துல இருந்தே ஃபுல் பவர்ல சண்டை போடுறதுக்கு. இப்ப நம்ம சிங்மிங்கும் இப்ப இதுதான் நல்லா இருக்கு, இதை தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சண்டையை ஆரம்பிப்பான். நம்ம சிங்மிங் நினைக்கிறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், அவன் இப்ப சண்டை போடுற ஒரு ஆளு இந்த உடான் செக்டை சேர்ந்த ஒரு உண்மையான ஸ்வாட்ஸ்மேன். சும்மா குழந்தைங்களோட சண்டை போட்டதெல்லாம் விட்டுட்டு இப்ப ஒரு உண்மையான ஸ்வாட்ஸ்மேன் கூட நம்ம சிங்மிங் சண்டை போட ஆரம்பிக்கிறான். அவன் இப்பதான் யோசிப்பான், என்கிட்ட காட்டுங்க 100 வருஷத்துல அப்படி என்னதான் இந்த மார்ஷியல் ஆர்ட் ஜியாங்குக்கு என்ன நடந்துச்சுன்றத நானும் பாத்துக்கிறேன். ஒருவேளை மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல இந்த ஜியாங்கு ரொம்ப முன்னேறி போயிட்டாங்களா இல்ல ரொம்ப பின்தங்கி போயிட்டாங்களா அப்படின்றத நானும் என் கண்ணால இந்த ஃபைட் மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம சிங்மிங்கு அந்த மூஜினோட எல்லா அட்டாக்ஸையுமே பிளாக் பண்ணிக்கிட்டே இருப்பான். சோ பெருசா இன்னும் எதிர்த்து சண்டை போட ஆரம்பிக்கவே இல்லை நம்ம சிங்மிங்கு. அதுக்கான காரணம் ஆப்போனன்ட்டோட ஃபுல் பவர் என்ன அப்படின்றத அசஸ் பண்ணணும்ன்றதுக்காக தான் கொஞ்சம் பொறுமையா ஆரம்பிக்கிறான். அப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும் போது நம்ம சிங்மிங் சர்ப்ரைஸா ஒரு அட்டாக்க காலை வச்சு அடிப்பான். சோ அதோட ஏர்ஃபோர்ஸ்ல இந்த மூஜின் கொஞ்சம் தள்ளி போய் விழுந்துருவான். விழுந்த உடனே இந்த மூஜின் ஒரு எனர்ஜியை ரிலீஸ் பண்ண ஆரம்பிப்பான். இந்த எனர்ஜியை பார்த்த உடனே இது என்னன்றது நம்ம சிங்மிங்க்கு தெரிஞ்சிடும், எவர் ஃப்ளோயிங் ஸ்வாட் எனர்ஜி. இந்த எவர் ஃப்ளோயிங் ஸ்வாட் எனர்ஜின்றது நம்ம உடான் செக்டோட ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்வாட் எனர்ஜி. இந்த ஒரு எனர்ஜியை யூஸ் பண்ணணும்னா அதுக்கு எக்கச்சக்க இன்டர்னல் எனர்ஜி தேவைப்படும். இந்த காரணத்தினாலேயே ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிசிபிள்ஸ் அதுக்கும் மேல இருக்கவங்களால மட்டும்தான் இந்த ஒரு டெக்னிக்கையே யூஸ் பண்ண முடியும். அதுலயும் முக்கியமா இப்ப இந்த மூஜின் யூஸ் பண்ண போற இந்த பர்டிகுலர் ஸ்வாட் டெக்னிக்கோட பேரு அசூர் டிராகன் ஸ்வாட் ஆர்ட். சொல்லிட்டு அதுக்கு நேரா நம்ம சிங்மிங்க அப்படியே குதிக்க ஆரம்பிப்பான். அந்த ஸ்வாட் டெக்னிக்கு நேருக்கு நேரா குதிப்பான். குதிக்கும் போது என்ன சொல்லுவானா, காட்டுங்க உங்ககிட்ட என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்குன்றத எல்லாத்தையும் காட்டுங்க, எல்லாத்தையும் நானும் என் கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லும் போதே அந்த அசூர் டிராகன் ஸ்வாட் ஆர்ட் இருக்கே அத தன்னோட ஸ்வாட் டெக்னிக்கை ஸ்வாட் கீயை யூஸ் பண்ணியே காலி பண்ணிடுவான் நம்ம சிங்மிங்கு. அதை பார்த்த உடனே இந்த மூஜினுக்கு அதிர்ச்சியா இருக்கும். அப்படியே அவன் மூஞ்சியே சுருங்கி போயிடும். எப்படி இதை பண்ணா, என்னோட அன்பிரேக்கபிள் ஸ்வாட் எனர்ஜியை அவன் விட்டிட்டானா அப்படின்றத யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இருந்தாலும் இதோட நான் நிறுத்திட மாட்டேன், இந்த எனர்ஜியை தடுத்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு தாய் கிங் ஸ்வாட் ஆர்ட் அப்படின்றத ஒன்னு யூஸ் பண்ணுவான். இந்த ஒரு ஸ்வாட் ஆர்ட் அப்படியே ஃப்ளோ ஆகிற மாதிரி இருக்கும். இந்த காத்தெல்லாம் பெரிய பெரிய சூறாவளியா மாறப்போகுதுன்னா ஒரு மாதிரி அப்படியே ஃப்ளோ ஆகும் தெரியுமா. அப்படி அவன் ஸ்வாட்ல இருந்து உருவான எக்கச்சக்க அலைகள் நம்ம சிங்மிங்கை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அப்படி போய்கிட்டு இருக்கிற அலைகளை நம்ம சிங்மிங்கால ஸ்டாப் பண்ண முடியாது, ஏன்னா இது ஒரு பெர்ஃபெக்டான டெக்னிக். அப்படிதான் அவனும் யோசிப்பான். ஆனா நம்ம சிங்மிங் அதை ஸ்டாப் பண்ணாம இருப்பானா, அதையும் ஸ்டாப் பண்ணிடுவான். ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கு ரிட்டனா ஒரு அட்டாக்க அவனை நோக்கியும் சென்ட் பண்ணுவான். அந்த ஒரு அட்டாக்கு நம்ம மூஜின் மேல தெளிவா படும். பட்ட உடனே அவ்வளோதானா, ஏதோ 3 ஸ்வாடுன்னு நானுங்க, 3 ஸ்வாடான் 3 ஸ்வாடு, உன்னோட பவர் லெவல் வெறும் இவ்வளோதானா அப்படின்னு நம்ம சிங்மிங் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நம்ம மூஜினுக்கு முன்னாடி வந்துருவான் நம்ம சிங்மிங். அப்படியே அவன் மண்டைக்குள்ளேயே கத்தியை இறக்குற மாதிரி ரொம்ப ரொம்ப பக்கத்துல அவனோட கண்ணுல அவனோட சாவு தெரிஞ்ச உடனே நம்ம மூஜின் எப்படியோ அந்த இடத்துல இருந்து உருண்டு போய் தப்பிச்சிருவான். தப்பிச்சுட்டு இப்ப பாப்பான் எவ்வளோ ஒரு சூப்பரான அட்டாக் இது. ஒருவேளை அது என் மேல பட்டுருந்துச்சுன்னா என்னால கத்தக்கூட முடியாம அந்த ஒரு அட்டாக்ல அதே இடத்துல நான் செத்து போயிருப்பேன். இப்ப நான் அவனை விட ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கேன், அவன் என்னை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். ஆனா இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆளு எதுக்காக இந்த மாதிரி மாஸ்க் போட்டு வந்து ஏன் இந்த மாதிரியான வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா? இருந்தாலும் இதை பத்தி யோசிக்கிறதுக்கு எனக்கு இப்ப நேரம் இல்லை, நான் கண்டிப்பா இதை தடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூஜின் திரும்பி சண்டை போடுறதுக்கு ரெடி ஆயிட்டான். நீ என்னோட டைடல் சர்ஜை தடுத்துட்ட, ஆனாலும்
அதுக்கப்புறமும் என்கிட்ட அட்டாக்ஸ் இருக்கு அப்படின்றத சொல்லுவான். சொல்லிட்டு இன்னொரு அட்டாக்கை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு டைடல் சர்ஜை தடுத்துட்ட, ஒரு அலையை உன்னால தடுக்க முடியும். அந்த அலைகள்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு சுனாமியா வந்துச்சுன்னா தாய் கிங் ஸ்வாட் ஆர்ட் கலெக்டிவ் டைடல் சர்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணுவான். எக்கச்சக்க அலைகள் இப்போ ஒன்னா சேர்ந்துரும். இந்த அலைகள் எல்லாத்தையும் பார்த்த உடனே நம்ம சிங்மிங்கும் அவனை நோக்கி வர அலைகளை அது அப்படியே உள்ள பூந்து போவோம்ல, அந்த மாதிரி சந்து புந்துக்குள்ள பூந்து போற மாதிரி அதுக்கு போறதுக்காகவே ஒரு அட்டாக் டெக்னிக்கை வச்சிருப்பா, இன்விசிபிள் சென்ட் ஸ்ட்ரைடுன்னு. இந்த ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி அது எல்லாத்தோட கேப்ல இருந்தும் அப்படியே பூந்து நேரா வெளில வந்துருவான். இது எல்லாத்தையும் இவன் தடுத்துட்டானா, அதுவும் வெளில வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூஜினுக்கு அதிர்ச்சியா இருக்கும். இருந்தாலும் அத்தோட அவனோட டெக்னிக்கை நிறுத்த மாட்டான். அவனோட அட்டாக்கை திரும்பி உள்ள இழுக்கிறது மூலமா, அதாவது வெளில போன அலைகளை உள்ள இழுக்கிறது மூலமா அந்த அட்டாக்கை ஒரு மாதிரி கம்ப்ரஸ் பண்ணுவான். அப்ப அந்த அட்டாக்ஸ் எல்லாம் பக்கத்துல வந்த உடனே அந்த ஒரு அட்டாக்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக நம்ம சிங்மிங்கும் இன்னும் கொஞ்சம் பின்னாடி போயிடுவான். இப்ப நம்ம மூஜின் யோசிப்பான், நீ நான் எங்க நினைச்சேனோ அந்த இடத்துல இருக்க, இப்ப என்னோட அட்டாக்ஸ்ல இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜென்டில் ஸ்ட்ரைக் அப்படின்னு ஒரு அட்டாக்கை அவனை நோக்கி வீசுவான். இந்த ஒரு அட்டாக்கு நம்ம சிங்மிங்க்கு நேரா வருமா, நம்ம சிங்மிங் அவனோட ஸ்வாடை வச்சு இதை தடுக்க ஆரம்பிச்சிருவான். அப்ப இன்னொரு ஒரு கையில ரிட்டர்னிங் ஸ்ட்ரைக் அப்படின்னு ஒரு அட்டாக்கை இந்த பக்கம் இருந்து விடுவான். நம்ம சிங்மிங் மிட்டார்ல இருக்கா. மிட்டார்ல இருக்கும்போது ரெண்டு சைட்ல இருந்து வேற திசையில இருந்து அட்டாக்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பா அதுல இருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். யாரா இருந்தாலும் சரி, இது உண்மையிலே ஒரு கஷ்டமான விஷயம் தான் அப்படின்றத நம்ம சிங்மிங்கே சொல்லுவான். ஆனா அது யாரா இருந்தாலும் தான் நம்ம சிங்மிங்க்கு கிடையாது. ஸோ நம்ம சிங்மிங்கு அதுல இருந்து அவனோட கீயை யூஸ் பண்ணி அந்த அட்டாக் மேலேயே காலை வச்சு அதுல இருந்து தப்பிச்சிருவான். எந்த அட்டாக்கை யூஸ் பண்ணாலும் அதுக்கு ஒரு கவுண்டர் அட்டாக்கை நம்ம சிங்மிங் தெளிவா வச்சிருக்கா. எந்த ஒரு அட்டாக்கா இருந்தாலும் அதுல ஒரு கேப்பை கண்டுபிடிச்சு அதுல இருந்து தப்பிச்சு வந்துடுறான். ஸோ உண்மையிலேயே நம்ம சிங்மிங் ஸ்ட்ராங் தான், அது ஏன் ஸ்ட்ராங்குன்றதை நிரூபிச்சுக்கிட்டே இருக்கான் அப்பப்ப. இப்ப இது எல்லாத்தையும் பாக்குற இந்த மூஜின் அவன் தன்னோட பக்கத்துல வரதான் அப்படின்றத தெரிஞ்சு இன்னும் பின்னாடி ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சிருவான். நம்ம மூஜின் இப்ப என்ன யோசிப்பானா, இவன் உண்மையிலே ஸ்ட்ராங் தான், அவனோட எந்த ஒரு மூமெண்ட்டையுமே என்னால ப்ரெடிக்ட் கூட பண்ண முடியல, அவன் எங்க இருந்து அடிப்பான்னு கூட எனக்கு தெரியல, என்னை விட ஸ்ட்ரென்த், ஸ்பீடு, இன்டர்னல் எனர்ஜி எல்லாத்துலயுமே அவன் அதிகமா இருப்பான்னு நினைக்கிறேன், அதனாலதான் கண்டிப்பா நான் அவன்கிட்ட தோக்க போறேன். இருந்தாலும் உடாங் செக்டோட பேரை நான் தோக்க விடக்கூடாது, அந்த காரணத்துக்காக நான் கண்டிப்பா இதை யூஸ் பண்ணி தான் ஆகணும். இதை யூஸ் பண்ண வேணான்னு என்கிட்ட உத்தரவு போட்டிருக்காங்க, இருந்தாலும் இப்ப இதை தவிர என்கிட்ட வேற வழி இல்லைன்னு சொல்லுவான். இப்ப இவன் எடுக்கிற இந்த ஒரு ஸ்டான்ஸை பார்த்த உடனே நம்ம ஜின் ஹியூனுக்கு இது என்னன்றது தெரிஞ்சிடும். இது ஒரு ஸ்வாட் ஆர்ட், அதுவும் இதோட பேரு தாய்ஜி இன்சைடு ஸ்வாட் ஆர்ட். இது ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான டெக்னிக், இந்த உடாங் செக்ட்லே இருக்கிறதுலயே ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான டெக்னிக். அது மட்டும் கிடையாது, இந்த ஒரு டெக்னிக் தான் உடாங் செக்டோட அடையாளமாகவும் இருக்கு. இந்த டெக்னிக்கை தான் இப்போ இவன் யூஸ் பண்ண போறான். இதை யூஸ் பண்ண போறானாலே கண்டிப்பா நம்ம மூஜின் தான் ஜெயிப்பாரு, ஏன்னா இது அவ்வளவு ஸ்ட்ராங்கஸ்டான டெக்னிக் அப்படின்னு நம்ம ஜின்ஹியூன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா நம்ம சிங்மிங் கிட்ட வேற பிளான்ஸ் இருக்கும். சிம்பிளா நேருக்கு நேரம் அந்த டெக்னிக் கிட்ட வந்துட்டு இடியேட்டாரா நீ அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே அந்த டெக்னிக்கை உடைக்க ஆரம்பிச்சிருவான். அதை பிரேக் பண்ணிட்டு, என்னடா பண்ணிக்கிட்டு இருந்த, இவ்வளோ நேரம் நீ நல்லா சண்டை போட்டுக்கிட்டு இருந்த, டக்குன்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்றியேன்னு அவன் மூஞ்சி மேலேயே அடிப்பான். அடிச்சுட்டு நம்ம சிங்மிங் என்ன சொல்லுவானா, நீ ஒரு உடாங் செக்டரோட டிசிப்ளா ஃபெயில் ஆயிட்ட, நீ ஃபைட்ல உனக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் தான் நீ ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும், ஆனா நீ உனக்கு ஃபுல்லா தெரியாத ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ற, பவர்ஃபுல்லான டெக்னிக்காவே இருந்தாலும் உனக்கு ஃபுல்லா அந்த டெக்னிக் தெரியலனா அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி உன்னால ஒரு ஆப்போனண்ட்டை தோக்கடிக்க முடியும் மட்டும் நீ நினைச்சியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. உனக்கு சாவறதுக்கு டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், அதுக்கு தான் நீ இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு தெரியறன்னு நினைக்கிறேன், உனக்கு ஒரு 4 அடி போட்டாதான் நீ சரி வருவேன்னு அவனை அடிக்கிறதுக்காக நம்ம சிங்மிங் பக்கத்துல வந்துருவான். உடனே இந்த மூஜினும், இல்ல நான் எப்படியாவது இதை தடுத்தே ஆகணும், இவன் கிட்ட அடி வாங்கிக்கிட்டே இருந்தேன் கண்டிப்பா நான் செத்துருவேன், ஒண்ணு நான் இங்கிருந்து ஓடி ஆகணும், இல்லைன்னா இந்த அடியில இருந்து தப்பிச்சாகணும், ஏதாவது ஒரு ஓப்பனிங் மட்டும் கிடைச்சா போதும், எப்படியாவது இவன் கண்ணுல மண்ணை தூவிட்டு இதுல இருந்து நான் தப்பிச்சிருவேன், என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பான். உடனே அவனோட கால்கள் இருக்குல்ல, அதுல அவனோட ஸ்ட்ரென்த்தை ஃபோக்கஸ் பண்ணி அவனோட ஸ்குவாடை எப்படியாவது முன்னாடி ரீச் பண்ணணும்னு நினைப்பான். ஆனா நம்ம சிங்மிங்கு அவனோட ஸ்குவாட் நிறுத்திட்டு இந்த பக்கம் கையில இருந்து சைட்ல இருந்து அடிப்பான். நான் உன்கிட்ட உன் தலையை காப்பாத்திக்கோன்னு சொன்னேன் தான், இருந்தாலும் நான் சொன்னதுக்காகவே நேருக்கு நேரம் அவன் ஸ்குவாடை முன்னாடி தான் தூக்கி பிடிப்பியா, நான் சைட்ல இருந்தெல்லாம் அடிக்கவே கூடாதா, ஏண்டா உன்னோட எனிமையே நீ நம்பிக்கிட்டே இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஏன்னா அவன் ஏற்கனவே அந்த அடியை வாங்கி கீழே மயக்கம் போட்டு விழுந்திருப்பான். நம்ம சிங்மிங் மயக்கம் போட்டவன்ட்ட தான் பேசிக்கிட்டு இருப்பான். அப்பதான் நம்ம சிங்மிங்க்கு ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வரும். ஐயோ இவன் கிட்ட இன்ஃபர்மேஷனை வாங்கவே இல்லையே,
ரொம்ப அடிச்சிட்டேனோ, இவன் இன்னும் 3 நாளைக்கு எந்திரிக்கிற மாதிரியே தெரியலையே. டேய் தம்பி எந்திரா, எனக்கு அந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் சொல்றா. ஏதோ ஸ்வாட புதைச்சு வச்சிருப்பாங்க என்னென்னமோ சொல்லிக்கிட்டே இருந்தியே, எந்திரா எந்திரான்னு கூப்பிடுவான். பார்த்தா மூஜின் எந்திரிக்கிற மாதிரியே இல்ல, அசைவே இருக்காது. உடனே அங்க அந்த பக்கம் திரும்பி பார்த்து, டேய் தம்பி நீ இங்க வா, நீ ஜின் ஹியூன் தானே, உனக்கு அதை பத்தி தெரியும் தானே, ஏதோ இந்த ஸ்வாடு சேஃப் கார்டுன்னாங்க, அது என்னன்றத சொல்லு அப்படின்னு கேட்பான். ஆனா நம்ம ஜின் ஹியூன் அமைதியாவே இருப்பான். அவன் அமைதியா இருக்கிறத பார்த்த உடனே, உனக்கு வாயால பேச விருப்பம் இல்லைன்னா என் கை வேணா பேசும், ரெடியா இருக்கியா அப்படின்னு கேட்பான். அந்த கையை மட்டும் தான் மேல பட்டுச்சு, கண்டிப்பா நான் செத்து போயிருவேன், என்னாலலாம் இந்த மாதிரி மயக்கம் போட்டு விழுக முடியாது, மொத்தமா குழி தோண்டி என்னை புதைச்சிட வேண்டியதான் அப்படின்றது ஜின் ஹியூனுக்கு நல்லாவே தெரியும். அதனால நம்ம ஜின் ஹியூன் எதுவும் சொல்ல மாட்டான், சொல்லாம அமைதியாவே தான் இருப்பான். அப்படியே நம்ம சிங்மிங்கும் கரெக்ட், நம்ம பெட்டுப்படி இவன் தான் தோத்து போனா, இவன் தான் என்கிட்ட பதில் சொல்லணும், இவன் சொல்லலைனாலும் நான் இவன்ட்ட தானே கேட்டாகணும் அப்படின்னு சொல்லிடுவான். உடனே இந்த ஜின்ஹூன் கேட்பான், நீ என்ன பண்ண போற வர? ஒன்னும் பெரிய விஷயம்லாம் இல்ல, என்னோட போன வாழ்க்கையில நான் ஒரு முக்கியமான விஷயத்த கத்துக்கிட்டேன். வைலன்ஸ் எல்லா பிரச்சனையும் சமாளிச்சிடாது, ஆனா முக்காவாசி பிரச்சனைக்கு வைலன்ஸ் மட்டுமே போதும். அதை தான் இப்ப பண்ண போறேன். இவனை நான் அடிச்சுக்கிட்டே இருந்தேன்னா இவன் சாகாத வரைக்கும் கண்டிப்பா இவன் கண்ணை முடிச்சு பார்த்து தானே ஆகணும். அதனால இவனை நான் அடிக்க போறேன். நீங்க யாரும் வாயை திறக்க கூட கூடாது, அந்த பக்கம் போயிட்டு ஓரமா அமைதியா இருக்கணும். எவனாவது வாயை திறந்தீங்க என்ன நடக்கும்ன்றது உங்களுக்கே தெரியும்ன்றுவான். இதை கேட்டுட்டு அப்படியே ஜின்ஹியூனுக்கு நடுங்க ஆரம்பிச்சிரும், அவன் பாட்டுக்கு பயந்துகிட்டு இருப்பான். சோ ஒரு வழியா நம்ம ஜின்ஹியூன் அது என்னன்றத சொல்லிடுவான், வேற வழி கிடையாதுன்றதுனால. இதோட பேரு ஸ்வாட் கிரேவ்யார்டு, இதை தேடிதான் இந்த உடான் செக்ட் இங்க வந்திருக்கு அப்படின்றதையும் சொல்லிடுவான். இந்த ஸ்வாட் கிரேவ்யார்டு அப்படின்றது பேருக்கு ஏத்த மாதிரியே ஒரு சமாதி தான் அப்படின்றத சொல்லிடுவான். சரி அது எதுக்கு தேடி வந்திருக்கீங்க அப்படின்னு நம்ம சிங்மிங் கேட்கும்போது, ஏன்னா அந்த சமாதி வெறும் சமாதி கிடையாது, அது வூண்ட்லெஸ் ஸ்வாட் இன்டர்செப்டர் அப்படின்ற ஒருத்தரோட சமாதி அப்படின்பா. இது கேட்ட உடனே நம்ம சிங்மிங்க்கு ஆச்சரியமா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச நான் கேள்விப்பட்ட அந்த வூண்ட்லெஸ் ஸ்வாட் இன்டர்செப்டரோட சமாதியா அதுதான் ஸ்வாட் கிரேவ்யார்டா அப்படின்னு கேட்பான். ஸோ இதோட இந்த சாப்டர்ஸ் முடிவுக்கு வருது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோஸும் அவங்களோட கேங்கும் ஒரு ட்ரெஷர் ஹண்டிங் போக போறாங்க. அந்த ஸ்வாட் கிரேவ்யார்ட்ல அப்படி என்னதான் இருக்கு, அதுல போய் பார்த்து அப்படி என்னதான் இவங்க தெரிஞ்சுக்க போறாங்கன்றது தான் இனிமேல் அடுத்து வரப்போற கதையா இருக்கும். ஸோ அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோரா கைஸ், அரிகத்தோ கோசாய்மஸ்.